வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் அதில் டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சரில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் லோடிங் எந்த மாதிரி இருந்தாலும் சரி அதுக்கு ஏதோ ஒரு பாயிண்டில் ஷியர் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, பெண்டிங் மூமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரியாக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்த்துட்டோம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதே இன்ஃப்ளூயன்ஸ் லைனை யூஸ் பண்ணி நம்ம அதே சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இஸ் டிட்டர்மினன்ட் பீம், அது நமக்கு தெரியும். டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சரில் ஒரு பாயிண்டில் எப்படி ஷியர், ரியாக்ஷன், பெண்டிங் மூமெண்ட் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். அதே மாதிரி ரோலிங் லோடுக்கு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, பார்ப்போம். பார்ட் 1ல் நம்ம எப்படி பார்த்தோம்னா ஒரு சாதாரண சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அது எந்த மாதிரி வேணுமா இருக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சாதாரண சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் எந்த மாதிரியான லோடிங் கொடுத்தாலும் அது வந்து பாயிண்ட் லோடாக இருந்தாலும் சரி, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பாயிண்டில் ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம், ஏதோ ஒரு பாயிண்டில் பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இதில் ஒரு விஷயம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோலிங் லோட்ஸ்னு ஒரு கான்செப்டை நான் கொண்டு வரேன். அது என்ன லோடு, ஓகே எனக்கு தெரியும். அது என்ன ரோலிங் லோடு அப்படிங்கிறது நமக்கு இப்போ புரியணும். ஓகேங்களா, ஓகே. இப்போ பாருங்களேன், சிம்பிளாக நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு பீம் இப்படி இருக்குது, சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு. இந்த பீமில் ஒரு லோடு, ஒரு பாயிண்ட் லோடு இந்த இடத்துல வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு வைங்களேன். ஒரு 10 கிலோமீட்டருங்கிற லோடு இந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னா நான் எனக்கு இந்த மிட் பாயிண்டில் ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னு வைங்களேன். ஷியர் இந்த மிட் பாயிண்டில் நான் கண்டுபிடிக்கிறேன். எத்தனை முறை கண்டுபிடிச்சாலும் இந்த இடத்துல ஷியரோட வேல்யூ அதுதான், கான்ஸ்டன்ட் தான், மாற போகிறதே கிடையாது. ஏன்னா லோடு இந்த இடத்துல அப்படியே தான் நின்றுக்கிட்டே இருக்குது. இன்னும் 10 வருஷம் ஆனாலும் சரி, 50 வருஷம் ஆனாலும் சரி, 100 வருஷம் ஆனாலும் சரி, லோடு இந்த இடத்துல அப்படியே கான்ஸ்டண்ட்டாக நின்றுக்கிட்டே இருக்கும். லோடு வந்து அப்படியே தான் இருக்குது. லோடில் எந்த ஒரு வேரியேஷனுமே இல்லை. அதனால் நம்ம கண்டுபிடிக்கிற பாயிண்டில் இருக்க ஷியர் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் தான், மாறவே மாறாது. பெண்டிங் மூமெண்ட் கான்ஸ்டன்ட் தான், ரியாக்ஷன்ஸ் கான்ஸ்டன்ட் தான், மாற வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா, ஆனால் ஒருவேளை இந்த லோடு என்ன நடக்குதுன்னு பாருங்கள், இதே இடத்துல நிற்காமல் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வைங்க. இப்படியே இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆகிட்டு போகுதுன்னு வைங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு டவுட் வரலாம், லோடு போய் மூவ் ஆகுதா? லோடுங்கிறது அப்படியே தானே இருக்கும், லோடு எதுக்கு மூவ் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு ஒரு டவுட் வரலாம். இப்போ சிம்பிளாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இதை ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குன்னு வைங்களேன். ஒரு ஸ்டீலில் ஒரு ரயில்வே ட்ராக் போடுறோன்னு வைங்களேன். ஒரு பிரிட்ஜுக்கு கீழே ஒரு ட்ராக் போடுறோன்னு வைங்களேன். இப்போ இந்த ட்ராக்குக்கு மேலே ட்ரெயின் லோடெல்லாம் என்ன ஆகிட்டே போகுது, மூவ் ஆகிட்டே தானே போகும். அப்படின்னா ட்ரெயினோட ஒவ்வொரு வீல் லோடுலேருந்தும் ஒவ்வொரு பாயிண்ட்டு, ஒரு வீலு, இங்கே ஒரு வீலு, ட்ரெயினுக்கு ஒரு 3 வீலு, 4 வீல், 5 வீல் இந்த பக்கம் இருக்குன்னு வைங்களேன். ஒவ்வொரு வீல்லேருந்தும் ஒரு வெயிட் வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, அழுத்திக்கிட்டே இருக்குது. ஆனால் ட்ரெயின் அதே இடத்துல நிற்க போகிறதே கிடையாது. பிரிட்ஜில் என்ன ஆகிட்டே இருக்கும், இங்கேருந்து கடந்து இந்த பக்கம் போயிடும். அப்படின்றப்ப அந்த லோடெல்லாம் என்னது, மூவிங் லோடு. ஓகேங்களா, ஒரு பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு விஷயம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் அது வழியாக ஒரு ட்ரெயின் மூவ் ஆகி போனாலும் சரி, ஆனால் வேறு ஒரு விஷயம் சம்திங் ஏதோ ஒன்று மூவ் ஆகி போனாலும் சரி, இது மாதிரி மூவ் ஆகி போகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கலாம் ஒரு பிரிட்ஜுக்கு மேலே. அதனால் அந்த ஒரு லோடு வந்து மூவ்மெண்ட்டில் இருக்கும் பொழுது அந்த பீமுக்குள்ளே ஷியர் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும், பெண்டிங் மூமெண்ட் எவ்வளோ இருக்கும்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். ஏன்னா லோடு ஒரே இடத்துல கான்ஸ்டன்ட்டாக நின்றுக்கிட்டே இருந்தால் பிரச்சனை இல்லை, அந்த இடத்துல அப்படி கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் மூவ் ஆகிட்டு இருக்கும் பொழுது கண்டுபிடிக்கிறது தான் இங்கே பிரச்சனை. அந்த பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, அது கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேஷனான விஷயம். அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம அப்போ பார்க்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். ஒருவேளை இந்த பீம் வந்து ஒரு 10 மீட்டர் இருக்குன்னு வைங்களேன். ஒரு 10 மீட்டரில் ஒரு பீம் இருக்குப்பா, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குப்பா. இங்கே இந்த 10 கிலோமீட்டருங்கிற ஒரு பாயிண்ட் லோடு வந்து என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் இந்த இடத்துல உருவாகக்கூடிய ஷியர் ஃபோர்ஸ் அதே தான், பெண்டிங் மூமெண்ட் அதே தான், மாற்றமே கிடையாது. ஆனால் இந்த லோடு மூவ்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா, அப்படியே இங்கேருந்து மூவ் ஆகிட்டு அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் நமக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, இந்த லோடு இங்கே இருக்கும்பொழுது ஒரு ஷியர் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும், இங்கே இருக்கும்பொழுது ஒரு ஷியர் ஃபோர்ஸ், இங்கே இருக்கும்பொழுது ஷியர் ஃபோர்ஸ், இங்கே இருக்கும்பொழுது ஒரு ஷியர் ஃபோர்ஸ். அப்படின்றப்ப லோடு வெவ்வேறு இடத்துக்கு போக போக ஒரே பாயிண்ட் தான், பாயிண்ட் என்னமோ ஒன்று தான், ஆனால் அங்கே உருவாகக்கூடிய ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன ஆகிட்டே போகலாம், அதிகமாகிட்டே போகலாம், போயிட்டு குறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோன்னு வைங்களேன், ஒரு வண்டி வந்துக்கிட்டே இருக்குது, அங்கேருந்து தூரத்தில் வர மாதிரி இருக்கும் அந்த வண்டியோட சவுண்டு. வர கிட்ட வர அந்த சவுண்டு நமக்கு அதிகமாகிட்டே போகும். நம்மளே கடந்து போயிடுச்சுன்னா குறைஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். அப்படின்றப்ப வண்டி வர அந்த சவுண்டு அதிகமாகிட்டே போயிட்டு நம்மளை விட்டு போகும்போது குறையுது. அதே மாதிரி லோடு என்ன ஆகிட்டே போகும், அந்த பாயிண்ட்டை நோக்கி வர ஷியர் ஃபோர்ஸ்லையும் பெண்டிங் மூமெண்ட்லையும் எஃபெக்ட்லேருந்து என்ன ஆகிட்டே போகலாம், அதிகமாகிட்டே போகலாம். லோடு கடந்து போக அதோட எஃபெக்ட் குறைஞ்சிட்டே போகும். லோடு ஃபுல்லாக அதை தாண்டி போயிடுச்சுன்னா அந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் இருக்காது, பெண்டிங் மூமெண்ட் இருக்காது. ஓகேங்களா, அப்படின்றப்ப லோடோட பொசிஷனை பொறுத்து அந்த இடத்துல உருவாகக்கூடிய ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ, பெண்டிங் மூமெண்ட்டோட வேல்யூ அதிகமாகலாம், குறையலாம்.
அப்படின்றப்ப லோடோட பொசிஷன் எந்த இடத்துல இருந்தால் அந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், பெண்டிங் மூமெண்ட் அதிகமாக இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதை சிம்பிளாக எப்படி சொன்னால், நான் ரோட்டில் நின்றுட்டு இருக்கும்பொழுது எப்பயுமே ஒரு வண்டி வருது, வண்டி எந்த இடத்துல இருக்கும்பொழுது எனக்கு சவுண்டு அதிகமாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிற மாதிரி. ஓகேங்களா? அது எனக்கு பக்கத்தால் இருக்கலாம், ஒருவேளை கொஞ்சம் தள்ளி இருக்கலாம், இல்லை அந்த இடத்துல இருக்கலாம். எந்த இடத்துல இருக்கும்பொழுது அந்த வண்டியால் எனக்கு இருக்க பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். அந்த வண்டி ரொம்ப மூமெண்ட்டில் தான் இருக்குது, ஆனால் எந்த பொசிஷனில் அது வரும்பொழுது என்னோட அதனால் உருவாகக்கூடிய எஃபெக்ட் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு பீமில் என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஏதோ ஒரு பாயிண்ட்டில் ஷியர் ஃபோர்ஸ் எவ்வளோ, பெண்டிங் மூமெண்ட் எவ்வளோன்னு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய லோடு வந்து ரோலிங் லோடு. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த லோடை மூவ்மெண்ட் பண்ணிகிட்டே வரணும். எந்த பொசிஷனில் நம்ம லாக் பண்ணும் பொழுது அந்த பாயிண்டில் அதிகமான ஷியர் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும், அந்த பாயிண்டில் அதிகமான பெண்டிங் மூமெண்ட் கிரியேட் ஆகுன்றதை நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும். ரொம்ப சிம்பிள் தான், பார்க்கலாம். ரோலிங் லோடில் நிறையா விதமான ரோலிங் லோடு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிள் பாயிண்ட் லோடுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாயிண்ட் லோடு, ஒரே ஒரு லோடு மட்டும் மூவ் ஆகிட்டு வர மாதிரி, இந்த இப்படியே மூவ் ஆகிட்டு வர மாதிரி, இது சிம்பிள் பாயிண்ட் லோடு. ஓகேங்களா? ஒரே ஒரு பாயிண்ட் லோடு வந்து மூவ் ஆகிட்டு வரலாம், ஒரு கற்பனை பண்ணுவோம். அடுத்து வந்து என்னென்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. அடுத்தது ஒரு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு என்ன ஆகிட்டே போகலாம், மூவ்மெண்ட்டில் போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ அந்த யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடில் ரெண்டு விதமாக ஒன்று இருக்குது. அது என்ன, ஷார்ட்டர் தென் ஸ்பேன். அது என்ன, ஷார்ட்டர் தென் ஸ்பேன், லாங்கர் தென் ஸ்பேன் இருக்குது. இது பார்க்க கொஞ்சம் பயமாக இருக்கும், பட் ரொம்ப சிம்பிள் தான். நான் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். லாங்கர் தென் ஸ்பேன் அப்படின்னு ரெண்டு விதமாக நான் சொல்கிறேன். இப்போ இது ஒரு ஸ்பேன் நான் எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். இதோட லென்த் வந்து ஒரு 30 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகேவா? இதில் ஒரு பாயிண்ட் லோடு, நம்ம ஃபஸ்ட் என்ன சொன்னோம், ஒரு மூவ்மெண்ட்டில் இருக்க பாயிண்ட் லோடு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பாயிண்ட் லோடு என்ன ஆகிட்டே போகுதான், அப்படியே இப்படி நகர்ந்துட்டு இப்படியே போயிட்டு இப்படியே கடந்து இந்த பிரிட்ஜை தாண்டி போயிடுச்சு. ஓகேங்களா? அது வந்து பாயிண்ட் லோடு. அடுத்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு. ஒரு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு, அதில் ரெண்டு சொன்னேன், ஷார்ட்டர் தென் ஸ்பேன், லாங்கர் தென் ஸ்பேன். ஷார்ட்டர் தென் ஸ்பேன் என்னன்னா, ஒரு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடுங்கிறது எப்படி வைக்கலாம், இந்த பெண்ணே ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடுனா இப்படி. ஓகேங்களா? ஏன்னா பெண்ணோட வெயிட் வந்து ஃபுல்லாக இவ்வளோ லென்த்தில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இந்த லோடு என்ன ஆகிட்டே போகுது, இப்படியே இதை கடந்து இப்படியே போகிறதா வந்து என்னது, இதே பெண் இப்படி இருந்தால் அது இது பாயிண்ட் லோடு. அதே பெண்ணை இப்படி படுக்க போட்டு இப்படி நகர்த்தினா அது வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு. ஏன்னா இந்த லோடு, இந்த பெண்ணோட வெயிட் ஃபுல்லாக இவ்வளோ லென்த்துக்கு நான் என்ன பண்ணுறேன், ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி கொண்டு போகிறேன். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன ஷார்ட்டர் தென் ஸ்பேன்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்பேனோட லென்த் வந்து 30 சென்டிமீட்டர், ஆனால் இந்த பெண்ணோட லென்த் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இப்படி மூவ்மெண்ட் ஆகி போகுது பார்த்தீங்களா, இதுதான் ஷார்ட்டர் தென் ஸ்பேன். இந்த லோடோட லென்த்து இந்த பீமோட லென்த்தை விட கம்மியாக இருக்க மாதிரி கற்பனை பண்ணால் அதுதான் ஷார்ட்டர் தென் ஸ்பேன். லாங்கர் தென் ஸ்பேன்னா என்ன அர்த்தம்னா, ஒருவேளை இந்த பெண்ணோட லென்த் ஒரு 50 சென்டிமீட்டர் இருக்குன்னு வைங்களேன். அப்படின்னா என்ன நடக்கும், இந்த ஸ்கேல் ஃபுல்லாகவே இது என்ன ஆகும், ஒரு ஸ்டேஜில் இருக்கும். ஓகேங்களா? இதோட லென்த்தை விட இந்த லோடோட லென்த்தை, இந்த ஸ்பேனோட லென்த்தை விட லோடோட லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து என்னது, லாங்கர் தென் ஸ்பேன். அப்படி இருக்கலாம். ஃபுல் லென்த்துக்கு இந்த 30 சென்டிமீட்டரை விட ஒரு 60 சென்டிமீட்டரில் இந்த பென் லென்த் 60 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிங்கன்னா அப்போ மூவ்மெண்ட் ஆகி போனால் அது வந்து லாங்கர் தென் ஸ்பேன். ஓகேங்களா? யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு. இன்னொரு விதமான ரோலிங் லோடு என்னென்னா செவரல் பாயிண்ட் லோடு. என்னது, செவரல் பாயிண்ட் லோட்ஸ். ஓகேங்களா? அது என்ன செவரல் பாயிண்ட் லோட்ஸு, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட் லோடு. இப்போ செவரல் பாயிண்ட் லோடுனா நிறையா பாயிண்ட் லோடு வந்து இப்படியே மூவ் ஆகிட்டு போகிற மாதிரி. செவரல் பாயிண்ட் லோடுனா என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். இது மாதிரி ஸ்டிக்கு, நிறையா ஸ்டிக்கு. ஓகேங்களா? 1 2 3 4 ஒரு 5 ஸ்டிக்கு அப்படியே நைட்டே போகுது, இப்படியே கடந்துட்டு போகிற மாதிரி. இது பாயிண்ட் லோடு தான். ஏன்னா ஸ்டிக்கை நான் படுக்க போட்டு கொண்டு போகல, இப்படி நேராக வச்சு தான் கொண்டு போகிறேன். அப்போ ஒரு லோடு இந்த லோடுக்குமான டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு வெயிட்டில் இருக்கலாம், இது ஒரு வெயிட்டில் இருக்கலாம், இப்படி மூவ்மெண்ட் ஆகிட்டு போகிற மாதிரி வச்சுக்கலாம். அதாவது ட்ரெயின் லோடெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த செவரல் பாயிண்ட் லோடுக்குள்ளே தான் வரும். ஏன்னா ட்ரெயினோட வீல் எல்லாமே எப்படி இருக்குன்னா, இப்படி ஒரு வீல், இப்படி ஒரு வீல், இப்படி ஒரு வீல், இப்படி ஒரு வீல் தான் இருக்கும். இந்த வீலுக்கும் இந்த வீலுக்குமான டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும், மாறாது. ஓகேங்களா? ஓகேவா? இந்த வீலுக்குமான டிஸ்டன்ஸ் மாறாது. அதே மாதிரி இந்த வீலில் இருக்க லோடு அதே லோடு இந்த வீலில் இருக்குமானா இருக்கும் வாய்ப்பு இல்லை. இதோட அதிகமாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம், ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஏன்னா ஒரு கோச் வந்து ஒரு வீல் வந்து ட்ரெயினோட இன்ஜினை தாங்கிட்டு இருக்கலாம், அடுத்த வீல் வந்து பேசஞ்சர் அதை தாங்கிட்டு இருக்கலாம். அப்படின்றப்போ ஒரு வீலில் இருக்க வெயிட் இன்னொரு வீலில் இருக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஆனால் ரெண்டுக்குமான இடைவெளி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரெயின் வீல் லோடு எல்லாமே பாயிண்ட் லோடு தான். எப்படி பாயிண்ட் லோடுனா பாருங்கள், ட்ரெயினோட இது சர்ஃபேஸும் அந்த இடம் கரெக்டாக கொஞ்சம் இடத்துல டச் பண்ணும், ஒரு பாயிண்டில் தான் டச் பண்ணி போகும். ஓகேங்களா? வீல் ஃபுல்லாக அந்த வீல் ரவுண்டாக இருந்தாலும் அதை டச் பண்ணுற இடம் என்ன தானா, ஜஸ்ட்டு அந்த சின்ன பாயிண்ட் டிப்பில் தான் அதோட டோட்டல் லோடுமே நைட்டே போகும். வீல் லோடுமே அது வழியாக கடத்திட்டு போகும். ஓகேங்களா? வீல் வந்து இப்படி மூவ்மெண்ட் ஆகும்பொழுது அதோட வீலோட எட்ஜு தான் அந்த ட்ராக்கில் பட்டுக்கிட்டே போகும். அப்படின்றப்ப அது ஒரு பாயிண்ட் லோட தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஆனால் செவரல் பாயிண்ட் லோடு என்னாகிட்டே போகலாம்,
அந்த ஸ்பேனை கடந்து போகலாம். இப்போ 4 லோடு பார்த்துட்டோம். இப்போ இது ஒவ்வொன்றையும் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ண போகிறோம். எந்த மாதிரி எந்த பாயிண்டில் மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் கிடைக்கும், மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கிடைக்கும், அப்சல்யூட் பெண்டிங் மூமெண்ட், அப்சல்யூட் ஷியர் ஃபோர்ஸ்ன்ற மாதிரி நிறையா இருக்குது. இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள் தான். என்னன்றது இப்போ பார்க்கலாம். இப்போ ரோலிங் லோடில் நம்ம சிங்கிள் பாயிண்ட் லோடு இது எப்படிங்கிறத இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நான் சிம்பிளாக ஒரு 10 மீட்டர் ஸ்பேன் இருக்க ஒரு பீம் எடுத்துக்கிறேன்னு வைக்கிறேன். இதோட லென்த் ஒரு 10 மீட்டர். இது சிம்பிளி சப்போர்ட்டட். ஓகேங்களா, 10 மீட்டர் லென்த் இருக்க ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் ஸ்பேன் எடுத்துக்கிறேன். நமக்கு அடிப்படை விஷயம் ஒன்று புரியணும். டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு நமக்கு தெரியணும். சிம்பிளி சப்போர்ட்டட் எல்லாமே டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பல வீடியோ போட்டுட்டோம், அதனால் அதை பார்த்துட்டு வாங்க. இது ஈஸியாக புரியும். சிம்பிளி சப்போர்ட்டட் இஸ் ஏ டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, இந்த டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சரான சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் சிங்கிள் பாயிண்ட் லோடு ஒன்று இப்போ மூவ் ஆகி போகுது. அப்படி மூவ் ஆகி போகும் பொழுது நம்ம பார்ட் 1ல் ஆக்சுவலாக ஃபிக்ஸ்டு பார்த்தோம். லோடு எல்லாமே அதே இடத்துல ஃபிக்ஸ்டாக இருக்கும்பொழுது ஒரு பாயிண்ட்டில் ஷியர் எவ்வளோ, ரியாக்ஷன் எவ்வளோ, மூமெண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம். இப்போ மூவ் ஆகி போகிறனால ஒரு பாயிண்டில் உருவாகக்கூடிய ஷியரு, பெண்டிங் மூமெண்ட்டு எல்லாமே இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மூவ் ஆகி போகுது இந்த பாயிண்ட் லோடு. இப்போ இது மாதிரி ஒரு 10 மீட்டர் ஸ்பேன் இருக்குன்னு வைங்க. இதில் இப்போ இந்த பாயிண்ட் லோடு என்னட்டே போக போகுது, இப்போ அப்படியே மூவ் ஆகிட்டு அப்படியே போக போகுது. இந்த மூவ் ஆகி போக போகிற இந்த பாயிண்ட் லோடோட வெயிட் ஒரு 10 கிலோ நியூட்டன் நான் எடுத்துக்கிறேன், என்னோட வசதிக்காக எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். இப்போ என்னோட டவுட் என்னன்னா, ஏதோ ஒரு பாயிண்ட்டில் நல்லா தெளிவாக கவனிங்க, ஏதோ ஒரு பாயிண்ட், எந்த பாயிண்ட்டை எடுத்துக்கிறேன், ஒருவேளை இங்கிருந்து ஒரு 2 மீட்டர் லென்த்தில் லெஃப்ட் சைடில் இருக்க இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் சி, ஏதோ ஒரு லென்த் நான் பாட்டுக்கு எடுக்கிறேன். இந்த பாயிண்டில் ஷியர் ஃபோர்ஸ் எவ்வளோ, இந்த பாயிண்டில் பெண்டிங் மூமெண்ட் எவ்வளோன்னு கேட்குறேன். நல்லா தெளிவாக கவனிக்கணும். லோடு மூவ் ஆகி போயிட்டுருக்கு. அப்போ இந்த பாயிண்டில் ஏதோ ஒரு 2 மீட்டர் கேப்பில் இருக்குது. இந்த பாயிண்டில் ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ, பெண்டிங் மூமெண்ட் எவ்வளோன்னு கேட்டால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன யோசிப்போம், நான் ஷியர் ஃபோர்ஸ் இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறேன், பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறேன். ஆனால் லோடு எந்த இடத்துல இருக்கும்பொழுது அந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கணுன்ற கேள்வி வருதா? ஓகேங்களா, லோடு இங்கேயே இருக்கலாம், எந்த இடத்துல இருக்கும்பொழுது நான் ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும், எந்த இடத்துல இருக்கும்பொழுது நான் பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற கேள்வி வரும். ஒருவேளை கொஷின்ஸ்க்கு இந்த லோடு இந்த பொசிஷனில் இருக்குது, ஒருவேளை இங்கேருந்து ஒரு 5 மீட்டர், அதாவது மிட் ஸ்பேனில் இப்போ லோடு இருக்குது, அந்த டைமில் நீங்கள் இந்த இடத்துல ஷியரோட வேல்யூ கண்டுபிடிங்க, பெண்டிங் மூமெண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிங்கன்னு கேட்டாங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்ட் 1ல் போட்டோம் பார்த்தீங்களா. ஏன்னா இந்த இடத்துல அப்படி இருக்குது, இந்த இடத்துல அடுத்த செகண்டில் இது மாறிடும். அந்த டைமில் இந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோ, பெண்டிங் மூமெண்ட்டோட வேல்யூ எவ்வளோங்கிறது நம்ம ஈஸியாக பார்த்தோம், பார்ட் 1லேயே பார்த்துட்டோம். எப்படி நம்ம ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம், இந்த இடத்த கட் பண்ணி இப்படி மேலே தூக்குவோம், இந்த பாயிண்ட்டை கீழே தூக்குவோம். ஓகேங்களா, அது எப்படின்றது நான் இப்போ போட்டு பாருங்க. ஒருவேளை இந்த ரோலிங் லோடு மிட்டில் இருக்கும் பொழுது அந்த செகண்டில் இந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூவும் பெண்டிங் மூமெண்ட்டோட வேல்யூ நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். இந்த இடத்துல இதோட வேல்யூ எவ்வளோன்னு ஷியர் ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு பாயிண்டில் ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் ஷியர் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு லோடெல்லாம் நமக்கு தேவையில்லை, அந்த பாயிண்டில் ஐஎல்டி வரையணும். ஓகேங்களா, இதுக்கு இந்த பாயிண்ட் லோடை ஃபஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன், ஒன்லி இது மட்டும் தான் தெரியுது. இந்த பாயிண்டில் எனக்கு ஷியருக்கான ஐஎல்டி வரைகிறேன். எப்பயுமே இதுக்கும் லெஃப்ட் சைடில் நெகட்டிவில் வரும், ரைட் சைடில் எப்படி கிடைக்கும், இது பாசிட்டிவில் கிடைக்கும். நமக்கு ஷியரோட வேல்யூ பாசிட்டிவில் கிடைக்கும், இது நெகட்டிவில் கிடைக்கும். இந்த ஹைட்டையும் கூட்டினா 1 வரும். இதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்ப்போம். இங்கேருந்து இதோட லென்த் ஒரு 8 மீட்டரில் இருக்குது அப்படின்றப்ப இது 8/10 டோட்டல் லென்த்து. அதே மாதிரி இங்கேருந்து 2 மீட்டர், A/L B/Lன்னு நம்ம வச்சுருப்போம் ஃபார்முலா படி. இது ஏன்னு வச்சுக்கிட்டா A/L B/L. இது நீங்கள் பார்ட் 1 பார்த்தா ஈஸியாக புரியும், இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதோட வேல்யூ 0.8, இதோட வேல்யூ 0.2. ஓகேங்களா, இப்போ லோடை கொண்டு நான் பிளேஸ் பண்ணுறேன். லோடு இப்போ இந்த செகண்டில் எந்த இடத்துல இருக்குது, மிட்டில் இருக்கும் பொழுது, அதாவது இங்கேருந்து ஒரு 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் பொழுது ஷியரோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. நான் டேரெக்டாக அந்த இடத்துல கொண்டு பிளேஸ் பண்ணுறேன். லோடோட வேல்யூ 10 கிலோ நியூட்டன். கரெக்டாக இந்த இடத்துல இதோட ஆர்டினேட் கண்டுபிடிச்சோம்னா அது 2 பேருக்குனோம்னா நமக்கு அந்த இடத்துல ஷியரோட வேல்யூ நமக்கு கிடச்சிரும். எப்படிங்கிறது பார்க்கலாம். இங்கிருந்து 8 மீட்டர் டிஸ்டன்ஸில் 0.8, இதோட ஆர்டினேட் எவ்வளோ, 8/10 வேல்யூ எவ்வளோ, 0.8. அப்படின்றப்ப இங்கேருந்து 8 மீட்டர் இதில் 0.8னா இங்கேருந்து 5 மீட்டர் இதில் எவ்வளோ இருக்கும், 5 மீட்டரில் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.8 × 5/8, 8 அடிச்சு போனால் 0.5. ஓகேங்களா, இதோட வேல்யூ 0.5. இதோட ஆர்டினேட்டோட வேல்யூ, இதுக்கு எந்த ஒரு யூனிட்டுமே கிடையாது, டைமென்ஷனும் கிடையாது. இப்போ 10 × 0.5, 10 கிலோ நியூட்டன் × 0.5 அடிச்சு போட்டோம்னா 5 கிலோ நியூட்டன். அதுதான் இந்த இடத்துல உருவாகக்கூடிய ஷியர் பாசிட்டிவில் இருக்கா நெகட்டிவில் இருக்கா, பாசிட்டிவ். ஓகேங்களா, இப்போ ஈஸியாக புரியுதா.
அந்த பாயிண்ட் அடுத்த செகண்ட்லேயே இதோட வேல்யூ மாறிடும். ஷியரோட வேல்யூ 5ன்னு இருக்காது. டக்குன்னு இது மூவ் ஆகிட்டு வேறு இடத்துக்கு போக 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 இதோட வேல்யூ என்னட்டே போகும், குறைஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ இதே இடத்துல இப்போ இதே ரோலிங் லோடு இந்த பாயிண்டில் இருக்கும் பொழுது இந்த இடத்துல மொமெண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எப்பயும் போல் கண்டுபிடிக்க வேண்டியதான். இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஐஎல்டி வரையணும். பெண்டிங் மொமெண்ட்டோ டயக்ராமுக்கான ஐஎல்டி நான் இப்போ வரைய போகிறேன். எப்படி கிடைக்கும்? இப்படி இருந்து இப்படி கிடைக்கும். இதோட ஹைட் எவ்வளோ? இந்த இப்போ லோடு கன்சிடர் பண்ண வேணாம், பி மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இதோட வேல்யூ A பெருக்கல் B டிவைட் பை L. ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 8 அப்படின்றப்ப 2 பெருக்கல் 8 டிவைட் பை 10. இது இன்டென்ஸ் ஆஃப் மீட்டரில் கிடைக்கும். ஏன்னா 2 மீட்டர் 8 மீட்டர், இது மீட்டர் அடிச்சு போட்ட மீட்டர். 8 2 16 டிவைட் பை 10 1.6 மீட்டர்னு கிடைக்கும். இதோட ஹைட்டு 1.6 மீட்டர். இப்போ எப்பயும் போல் இந்த இடத்துல இந்த ஆர்டினேட்டோட 1.6 மீட்டர். இப்போ நமக்கு என்ன வேணும்? 10 கிலோமீட்டருங்கிற லோடுனால இந்த இடத்துல எவ்வளோ மொமெண்ட் வேணுங்கிறது. ஆனால் இந்த 10 கிலோமீட்டர் எந்த இடத்துல இருக்குது? இங்கேருந்து இங்கே பாருங்கள், இந்த முக்கோணத்தில் இங்கேருந்து 8 மீட்டருக்கு இதோட ஹைட்டு 1.6 மீட்டர்னா இங்கேருந்து நமக்கு என்ன வேணும்? இங்கேருந்து 5 மீட்டரில் இதோட வேல்யூ எவ்வளோன்னு வேணும். இங்கேருந்து 5 மீட்டரில் இந்த ஆர்டினேட்டரோட ஹைட் எவ்வளோன்னு பார்ப்போம். 8 மீட்டருக்கு இதோட வேல்யூ 1.6 மீட்டர் அப்படின்றப்ப இங்கேருந்து 5 மீட்டரில் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸோட வைஸ் ஈக்குவல் டு 1.6 × 5 டிவைட் பை 8 போட்டோம்னா 1 மீட்டர்னு கிடைக்குது. அப்படின்றப்ப இங்கேருந்து 5 மீட்டர் மிட்டில் இதோட ஆர்டினேட்டோட வேல்யூ 1 மீட்டர்னு கிடச்சிருச்சு. அந்த இடத்துக்கு நேராக மேலே தான் இந்த பாயிண்ட் லோடு இருக்குது 10 கிலோமீட்டர். நம்ம இது ரெண்டையும் பிரிக்கலாம். 10 கிலோமீட்டர் × 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 கிலோமீட்டர் மீட்டர் தான் ரோலிங் லோடு மிடில் இருக்கும் பொழுது இந்த பாயிண்ட்டில் உருவாகக்கூடிய மொமெண்ட்டு 10 கிலோமீட்டர் மீட்டர். ஓகேங்களா? இதில் இந்த ஐஎல்டி எப்பயுமே எந்த கன்ஃபியூஸ் பண்ணுன்னா ஐஎல்டி டயக்ராம் வரைகிறது தான் கன்ஃபியூஸ் பண்ணும். எப்பயுமே நீங்கள் ஐஎல்டி டயக்ராம் வரையும் பொழுது லோடை மறைச்சிக்குங்க. லோடோட பொசிஷன் எல்லாத்தையுமே மறந்துட்டு ஐஎல்டி வரைங்க. இதுக்கு ஐஎல்டி வரைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு தான் ஐஎல்டி வரையணும். எந்த பாயிண்ட்டில் கேட்குறாங்களோ அந்த பாயிண்ட்டுக்கு தான் ஐஎல்டி வரையணும். இந்த பாயிண்ட்டுக்கான ஐஎல்டி நமக்கு தெரியும். ஐஎல்டி வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் லோடை கொண்டு வந்து பிளேஸ் பண்ணுங்கள். அந்த பிளேஸ் பண்ணுற லோடுக்கும் அடியில் என்ன ஆர்டினேட் இருக்கோ அதை ஐஎல்டியிலேருந்து வெளியேடுங்க. அப்படி பார்த்தோம்னா லோடு இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இதோட ஆர்டினேட் 0.5 10 × 0.5 5 கிலோமீட்டர். அதே மாதிரி பெண்டிங் மூமெண்ட்லையும் இந்த ஐஎல்டிக்கு கீழே இருக்க ஆர்டினேட்டரோட வேல்யூ 1 அப்படின்னா 10 கிலோமீட்டர் மீட்டர்னு ஆன்சர் கிடைக்கும். இப்படி போட்டோம்னா நமக்கு குழப்பாது. ஓகேங்களா? இது ரெண்டும் ரோலிங் லோடுக்கு தான். ஆனால் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இதோட வேல்யூ மாறிடும். ஏன்னா இந்த மிடில் இருக்கும் பொழுது இதோட வேல்யூ வந்து இந்த பாயிண்டில் வந்து 5 கிலோமீட்டருங்கிற ஷியர் கிடைக்கும், 10 கிலோமீட்டர் மீட்டருங்கிற பெண்டிங் மூமெண்ட் கிடைக்கும். அடுத்த செகண்ட்லேயே இந்த 10 கிலோமீட்டர் மிட்டை விட்டு தாண்டிடும். அப்போ என்ன நடக்குது? இந்த ஷியரோட வேல்யூ வேறு 5 விட கம்மியாயிடும். அதை விட மொமெண்ட் என்ன ஆகுது? கம்மியாகிட்டே போயிட்டே இருக்கு. இதுதான் கான்செப்ட்டு. இதுதான் வந்து ஒரு ரோலிங் லோடுக்கும் ஒரு ஃபிக்ஸ்டு லோடுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி பார்த்தோன்னா அந்த ரோலிங் லோடு ஒரு பாயிண்டில் அந்த பாயிண்டில் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு பாயிண்டில் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதே 10 மீட்டர் ஸ்பேன் தான். இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே 10 மீட்டர் ஸ்பேன் தான். இப்போ அதே இங்கேருந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். இங்கேருந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த அதே பாயிண்ட் தான். இது பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் சி. என்னோட கேள்வி என்னென்னா இந்த பாயிண்டில் எப்போ ஷியர் ஃபோர்ஸ் இருக்கலையே அதிகமாக இருக்கும்னு கேள்வி கேட்குறேன். எப்படி? எப்போ ஷியர் ஃபோர்ஸ் இருக்கலையே அதிகமாக இருக்கணும்? நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? இந்த லோடு மிட்டில் இருக்கும் பொழுது இது ஷியரோட வேல்யூ வந்து +5 அப்படின்னு பார்த்தோம். மொமெண்டோட வேல்யூ வந்து 10 கிலோமீட்டர் மீட்டர்னு பார்த்தோம். என்னோட கேள்வி என்னென்னா எனக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்லலாம் எனக்கு தேவையில்லை. ஆக்சுவலாக ரோலிங் லோடு இங்கேருந்து மூவ் ஆகி இங்கே போகும். அது எந்த பொசிஷனில் இருக்கும் பொழுது எனக்கு இந்த இடத்துல இருக்கலையே அதிகமான ஷியர் ஃபோர்ஸ் இருக்கும், எப்போ இருக்கலே அதிகமான பெண்டிங் மூமெண்ட் இருக்கும்னு நான் கேள்வி கேட்குறேன். என்ன சொல்கிறேன் புரியுதுங்களா? லோடை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. லோடை நீ எங்கே வேணுமா வச்சுக்கோ. எந்த இடத்துல லோடு வைக்கும் பொழுது அந்த பாயிண்டில் அதிகமான ஷியர் ஃபோர்ஸ் அதை ஃபீல் பண்ணும். இப்போ நான் ஜஸ்ட் முன்னாடி நம்ம பார்த்த சமயம் எப்படின்னா வண்டி இருக்குது. ஒரு வண்டி இங்கேருந்து உங்ககிட்ட இருந்து 10 மீட்டரில் இருக்கும்பொழுது உனக்கு அதோட எஃபெக்ட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டேன். அது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் கேள்வி கேட்குறேன்னா வண்டி எந்த இடத்துல இருக்கும்பொழுது உனக்கு இருக்கலையே அதிகமான எஃபெக்டை நீ ஃபீல் பண்ணுவேன்னு நான் கேட்குறேன். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு தான் என்ன வருதுன்னா இந்த பாயிண்ட் ஏதோ ஒரு பாயிண்டில் நல்லா தெளிவாக கவனிங்க. பாயிண்ட்டை கொடுத்துருவாங்க கொஷினில். ஏதோ ஒரு சம் பாயிண்ட்டில் வாட் இஸ் த மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ்னு கேள்வி கேட்பாங்க. வாட் இஸ் த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஷின்ஸ்குள்ளே அடுத்த ஸ்டெப் உள்ள வரோம். பாயிண்ட் எந்த பாயிண்ட்டுன்னு கொடுத்துருவாங்க. இப்போ பாயிண்ட் சின்னு நான் கொடுத்துட்டேன். பாயிண்ட் கிவன் கொஷின் பேப்பரில் பாயிண்ட் கொடுத்தாச்சு. ஏதோ ஒரு பாயிண்ட்டில் வாட் இஸ் த மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ், வாட் இஸ் த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கேட்பாங்க.
இப்போ நமக்கு வரக்கூடிய அடுத்த கொஷின், எந்த லோடு வந்து அது பாயிண்ட் லோடு வந்து எந்த இடத்துல இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்படின்றப்ப லோடை நாம் தான் பொசிஷன் பண்ணணும். லோடு எந்த இடத்துல இருக்குதுன்னு நமக்கு தெரியல. எந்த இடத்துல வச்சா அந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸும் பெண்டிங் மூமெண்ட்டும் அந்த பாயிண்ட்டில் அதிகமாக இருக்குன்றதை நான் இப்போ கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாருங்கள். இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். இதுக்கு நான் என்ன பண்ணணும், இப்போ எனக்கு தெரியும் ரோலிங் லோடோட வேல்யூ வந்து 10 கிலோமீட்டர்னு தெரியும். இந்த 10 கிலோமீட்டர் ஆக்சுவலாக என்ன நடக்கும், இப்படியே கடந்து இப்படியே போயிட்டு இப்படியே ஓடிடும். ஆனால் எந்த பொசிஷனில் இருக்கும்பொழுது இந்த இடத்துல மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸும் பெண்டிங் மொமெண்ட்டும் கண்டுபிடிக்கணுன்றது நான் இப்போ கேள்வியாக கேட்குறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். இது மாதிரி மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ்னு கொடுத்துட்டாவே அந்த பாயிண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு ஐஎல்டி வரையணும். அவ்வளோதான், சிம்பிள் ஸ்டெப்பு. இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டுக்கு நான் ஐஎல்டி வரைகிறேன். ஷியர் ஃபோர்ஸுக்கான ஐஎல்டி இந்த பாயிண்டில் இப்போ தான் நான் வரைஞ்சேன். எப்படி இருக்கும், இப்படி இந்த லெஃப்ட் சைடில் வந்து நெகட்டிவாகவும் ரைட் சைடில் வந்து பாசிட்டிவும் கிடைக்கும். நெகட்டிவ் இதுதான் அட் பாயிண்ட் சி. அட் பாயிண்ட் சிக்கான ஐஎல்டி ஃபார் ஷியர் ஃபோர்ஸு. இப்போ இந்த ஹைட், இந்த ஆர்டினேட் எவ்வளோ, 8/10. ஏன்னா இதோட வேல்யூ 8 மீட்டர், இது 2 மீட்டர் தான். அப்படின்றப்ப இதோட வேல்யூ 8 டோட்டல் லென்த் 10. அப்படின்றப்ப இதோட வேல்யூ 0.8. இங்கே நெகட்டிவ்க்கு 0.2, 0.8யும் 0.2யும் கூடனா 1ங்கிற வேல்யூ கிடச்சிச்சு. ஓகே, இந்த முக்கோணம் இந்த முக்கோணம். இப்போ லோடை எந்த பொசிஷனில் பிளேஸ் பண்ணால் எனக்கு இருக்கலே மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் கிடைக்கும். எப்பயுமே ஒரு பாயிண்டில் ஷியர் ஃபோர்ஸ் 2 மேக்ஸிமம் கிடைக்கும். ஒன்று பாசிட்டிவ்லேயும் அதிகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, நெகட்டிவ்லேயும் அதிகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்றப்ப மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸு பாசிட்டிவ்லேயும் மேக்ஸிமம் இருக்கும், நெகட்டிவ்லேயும் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் எந்த இடத்துல இருக்கும்பொழுது அதிகமாக கிடைக்கும்னு நான் பார்க்குறேன். நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் எந்த இடத்துல இருக்கும்பொழுது அதிகமாக இருக்கும்னு நான் பார்ப்போம். இப்போ பாருங்கள், தெளிவாக பாருங்கள். இப்போ நான் சொல்கிற விஷயத்தை தெளிவாக கவனிக்கணும். இது ஐஎல்டி. இது என்னது, ஐஎல்டி. எதோட ஐஎல்டி, இந்த பாயிண்டோட ஐஎல்டி. இது எப்பயுமே மாறவே மாறாது. இதுதான் மைண்டில் இருக்கணும். இது எப்பயுமே மாறவே மாறாது. இது எப்பயுமே கான்ஸ்டன்ட் தான். லோடு மூவ் ஆகட்டும், லோடு அதே இடத்துல நிற்கட்டும், லோடு எப்படி இருக்குமோ லோடுக்கும் இந்த ஐஎல்டிக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படின்றப்ப இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஐஎல்டி இது அப்படியே தான் இருக்கும், இதில் மாற்றம் கிடையாது. அப்படின்னா எதில் மாற்றம் தான் வரப்போகுது, இங்கேருந்து மூவ் ஆகிட்டு போகுது பார்த்தீங்களா லோடு, அதுதான் இங்கே அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த ஐஎல்டி இந்த பாயிண்ட்டுக்கான ஐஎல்டி, இந்த பாயிண்ட் சிக்கான ஐஎல்டி. இப்போ நான் என்ன கொஷின் கேட்குறேன்னா, இப்போ என்னோட கடந்து போகிற லோடு வந்து 10 கிலோநியூட்டன். இந்த 10 கிலோநியூட்டனை நான் ஒவ்வொரு இடத்துலையும் பிளேஸ் பண்ணி பார்க்குறேன். இதோட ஷியர் ஃபோர்ஸ் எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்களேன். இந்த பாயிண்ட் 0, இந்த பாயிண்ட் 0. ஓகேங்களா. ஒருவேளை என்னோட ஐஎல்டி ஜஸ்ட் நவ் பார்த்தா மிடில் வைக்கும்பொழுது என்ன எனக்கு ஆன்சர் கிடச்சிச்சு, மிடில் வைக்கும்பொழுது இதோட ஆர்டினேட், இதோட ஐஎல்டியையும் இதோட ஆர்டினேட்டையும் பெருக்குனா அதுதான் எனக்கு ஆன்சர். இப்போ இதோட ஆர்டினேட் இந்த இடத்துல எப்படி கிடைக்குது, 0.5ன்னு கிடச்சிச்சு. 0.5 × 10 5 கிலோமீட்டர்னு கிடச்சிச்சு. ஆக்சுவலாக இந்த முக்கோணம் ஆக்சுவலாக இந்த இடத்துல 0.5 தான். ஆக்சுவலாக எந்த இடத்துல இதோட முக்கோணத்தோட பாசிட்டிவ் முக்கோணத்தோட ஐஎல்டி அதிகமாக இருக்குது, இங்கே இந்த பாயிண்ட்டில் தான் இருக்குல்ல. என்ன ஆகுது, 0.8ன்னு கிடைக்குது. பாசிட்டிவ் முக்கோணத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட் எங்கே இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது. அப்படின்றப்ப இந்த பொசிஷனில் நான் வைக்கும் பொழுது தான் எனக்கு என்ன கிடைக்கும், அந்த 10 கிலோநியூட்டன் பெருக்கல் என்னது 0.8, 8 கிலோநியூட்டன்கிற அதிகமான பாசிட்டிவ் வேல்யூ எனக்கு கிடைக்கும். ஒருவேளை என்னோட லோடு இந்த இடத்துல இருந்துச்சுன்னா என்ன கிடைக்கும், இந்த லோடுன்ட்டு இதோட ஆர்டினேட் என்னமோ பாசிட்டிவ் தான், ஆனால் 0.8 விட இங்கே இருக்க என்னாகிட்டே போகுது, குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்படின்றப்ப வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படின்னா லோடை நான் கரெக்டாக கொண்டு வந்து இந்த 0.8 எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வச்சாதான் பாசிட்டிவ்ல அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் முக்கோணத்தை பாருங்கள். இப்போ இதை மறந்துட்டு நெகட்டிவ் மட்டும் பாருங்கள். நெகட்டிவில் பாருங்கள், நெகட்டிவில் எப்போ மேக்ஸிமம் கிடைக்கும், இப்படியே வந்துகிட்டே இருக்கும். நெகட்டிவில் மேக்ஸிமம் ஆர்டினேட் என்ன தான் 0.2. அதை விட இருக்கிறது எல்லாமே கம்மி தான். இருக்கு நெகட்டிவ் முக்கோணம் சுருங்கிட்டே போகுது பாருங்கள். இந்த இடத்துல கண்டிப்பாக 0.2 கம்மி தான் இருக்கும். அப்படின்றப்ப என்னோட லோடை கரெக்டாக இந்த 0.2 எங்கே இருக்கோ அந்த பொசிஷனில் வச்சாதான் 10 × -0.2. ஏன்னா இந்த நெகட்டிவ் முக்கோணத்தில் இருக்கிற ஆன்சர் நெகட்டிவில் கிடைக்கும். ஆனால் 10 × -0.2 -2 கிலோநியூட்டன்கிற நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் கிடைக்கும். அப்படின்றப்ப மேக்ஸிமம் பாசிட்டிவ் ஒரு இடத்துல கிடைக்கும், மேக்ஸிமம் நெகட்டிவ் ஒரு இடத்துல கிடைக்கும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ரெண்டுமே ஒரே இடத்துலேயே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு. ரெண்டும் ஒரே இடம் கிடையாது, ஜஸ்ட் கொஞ்சம் தள்ளி இருக்குது. அதாவது இது இந்த இடத்துல இருக்குது, இந்த 0.2ங்கிறது ஆர்டினேட் இங்கே, அதை தாண்டி உடனே அடுத்தது 0.8. ரெண்டுமே ஒரே கோடு கிடையாது, ஜஸ்ட் கொஞ்சம் தள்ளி இருக்குது. இது எப்படி சொல்லலாம், இந்த பாயிண்ட் சிங்கிற இடத்துல ஜஸ்ட் லெஃப்ட்னா கொஞ்சம் முன்னாடி, கொஞ்சம் அந்த பக்கம், கொஞ்சம் முன்னாடி என்னன்னா இந்த 0.2ங்கிற வேல்யூ கிடைக்கும். இங்கே பாருங்கள், பாயிண்ட் சியில் நான் ஒரு கோடு போடுறேன்,
அந்த கோட்டுக்கும் கொஞ்சம் முன்னாடி தான் இந்த முக்கோணம் முடியும், அந்த பாயிண்ட்டுக்கும் அடுத்தது தான் இந்த முக்கோணம் ஆரம்பிக்குது. இப்போ நான் ஒரு கோடு போகிறேன்னு வைங்களேன், இந்த கோடு ஒரு தமிழ்நாடு, இந்த கோடு ஒரு ஆந்திரானா, இந்த கோட்டுக்கும் இந்த பக்கம் தமிழ்நாடு, இந்த கோட்டுக்கும் இந்த பக்கம் ஆந்திரா. என்ன சொல்கிறேன் புரியுதுங்களா? அதே மாதிரி தான் இந்த பாயிண்ட் சிக்கும் இந்த பக்கம் நெகட்டிவ் முக்கோணம் முடியுது, இந்த பாயிண்ட் சிக்கும் இந்த பக்கம் பாசிட்டிவ் முக்கோணம் ஆரம்பிக்குது. அப்படின்றப்ப பாயிண்ட் சிக்கும் ஜஸ்ட் ரைட் சைடில் என்னது அந்த லோடு இருக்கும் பொழுது அதுக்கு நேராக கீழே என்ன ஆகும், பாசிட்டிவ் முக்கோணத்தை ஹையஸ்ட் பாயிண்ட் 0.8 பெருக்கும் பொழுது 8 கிலோமீட்டருங்கிற மேக்ஸிமமும் அந்த அந்த பார்டர் லைனுக்கும் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்து அந்த லோடு இருக்கும் பொழுது நெகட்டிவ் முக்கோணத்துக்குள்ளே இருக்கும். நெகட்டிவ் முக்கோணம் அதாவது தமிழ்நாடு ஆந்திரான்னு பெரிய மாதிரி. இப்போ நெகட்டிவ் முக்கோணத்தில் இருக்க ஹையஸ்ட் பாயிண்ட் கிடைக்கும், அதோட வழி 0.2 × 10 2 கிலோமீட்டருங்கிற நெகட்டிவும் நமக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இப்போ என்னோட கேள்விக்கான பதில் கிடைக்க போடுது. இப்போ என்னோட கேள்வி என்ன கேட்குறாங்க, அட் பாயிண்ட் சியில் வாட் இஸ் த மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ், மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஐஎல்டி டயக்ராம் வரைஞ்சிக்கிட்டேன். மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பாயிண்ட் லோடு கரெக்டாக இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு நேராக வந்திருக்கணும். அதே மாதிரி மேக்ஸிமம் நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் கிடைக்கிறதுக்கு அந்த லோடு கரெக்டாக இந்த நெகட்டிவ் முக்கோணத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்குள்ளே வந்து நிற்கணும். அப்படின்றப்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன், அந்த லோடு வந்து நல்லா கவனிங்க, ரைட் சைடு ஆஃப் த சி அப்படின்றப்ப ரைட் ஆஃப் த சி அப்படின்னா இந்த பார்டர் லைனுக்கு அந்த பக்கம் போயிடுச்சு. அப்படின்றப்ப வேற அதாவது பாசிட்டிவ் முக்கோணத்துக்குள்ள போயிடுச்சு. ரைட்னா இந்த பக்கம் வந்துருச்சு. அப்படின்றப்ப இந்த இடத்துல வைக்கும் பொழுது அதுக்கு நேராக கீழே இருக்க ஆர்டினேட்டோட வேல்யூ 0.8ன்னு எனக்கு கிடைக்கும். இதை தள்ளி போக 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 இதோட வேல்யூ குறைஞ்சிட்டே போகும். ரைட் வைக்கும்பொழுது தான் மேக்ஸிமம் பாசிட்டிவ் எனக்கு கிடைக்கும். அப்படின்றப்ப அதோட வேல்யூ 10 + 0.8 வேல்யூ எவ்வளோனா 10 கிலோநியூட்டன் + 0.8 8 கிலோநியூட்டன்கிற மேக்ஸிமம் பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. நீங்கள் அதை தள்ளி போக போக 0.8 கிலோமீட்டரை விட குறைஞ்சிட்டு தான் போகும், அந்த இடம் கிடையாது. இப்போ அடுத்து நான் என்ன பார்க்க போகிறேன், லெஃப்ட் சைடு ஓகேங்களா, லெஃப்ட் சைடு ஆஃப் த சி, லெஃப்ட் சைடு ஆஃப் த சி ஓகேங்களா. அப்படின்றப்ப பார்டர் லைனுக்கு இந்த பக்கம் தமிழ்நாடு வர மாதிரி இந்த சிக்கும் இந்த பக்கம் வந்துச்சப்போ நெகட்டிவ் முக்கோணம் நமக்கு கிடைக்குது. அப்போ ரைட்னா இந்த இடத்துல அப்படின்றப்ப நெகட்டிவ் முக்கோணத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்குள்ளே வந்து நிற்போம். அதோட வேல்யூ 0.2. அப்படின்றப்ப மேக்ஸிமம் நெகட்டிவ் எங்கே வரும்னா 10 கிலோமீட்டர் -0.2 2 கிலோநியூட்டன் நெகட்டிவ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்களா? இதுதான் ஆன்சர். இப்போ உங்களுக்கு ஈஸியாக இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் இதே மாதிரி சம் போட்டு பாருங்கள். ஓகேவா? ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்து வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எப்படி எந்த இடத்துல இருக்கும்பொழுது வரும்ன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னா, அதே பாயிண்ட் சியில் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எவ்வளோன்னு கேட்பாங்க. ஆனால் லோடு எங்கேன்னு சொல்ல மாட்டாங்க. லோடு நாம் தான் வைக்கணும். எந்த இடத்துல வச்சோம்னா அந்த இடத்துல மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வரும்ன்றதை லோடை நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நமக்கு தெரியும் எப்பயுமே ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னது, ஐஎல்டி கண்டுபிடிக்கணும். ஐஎல்டி ஃபார் அட் பாயிண்ட் சிக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்டுக்கு நான் கண்டுபிடிக்கிறேன். ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு ஐஎல்டி எப்படி வரும், எந்த பாயிண்டில் கேட்குறாங்களோ அந்த பாயிண்டில் ஹையஸ்ட்டாக வரும். அப்படியே இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடணும். இதோட ஆர்டினேட் A × B / L. ஏவோட வேல்யூ இங்கே 2 மீட்டர், பியோட வேல்யூ 8 மீட்டர் / 10 8 2 16 / 10 போட்டால் 1.6 மீட்டரில் வரும். பெண்டிங் மூமெண்ட்டுக்கு மட்டும் ஐஎல்டி மீட்டரில் கிடைக்கும். அப்படின்னா இந்த ஹையஸ்ட் பாயிண்டோட வேல்யூ 1.6 மீட்டரு. இதுக்கு இந்த பக்கம் இருக்க குறைஞ்சிக்கிட்டே போகும், இந்த பக்கமாக இருக்க குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். ஓகேங்களா? நமக்கு பார்க்குறப்பே தெரியுது. ஓகேங்களா? இதோட மேக்ஸிமம் வேல்யூ 1.6 மீட்டர். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, நல்லா தெளிவாக கவனிங்க. இந்த லோடு இப்போ ஆக்சுவலாக என்ன, இது மாறவே மாறாது. ஐஎல்டி மாறவே மாறாது. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, மாறவே மாறாது. இது மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. லோடு மட்டும் இப்போ மூவ் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. லோடு இங்கே இருக்கும்பொழுது ஆக்சுவலாக என்னது, இந்த இடத்துல வேல்யூ 0. அதே மாதிரி எண்டுக்கு போகும்பொழுது 0. அப்படின்றப்ப லோடு அந்த ஆர்டினேட்டை பெருக்கும்போது தான் அந்த பாயிண்டில் பெண்டிங் மூமெண்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒருவேளை என்னோட லோடை இங்கே வைக்கிறேன்னா இதோட ஆர்டினேட் 0, இந்த பாயிண்டில் பெண்டிங் மூமெண்ட்டே உருவாகாது. இங்கே நான் நகத்தை இருக்கிறதுலே அதிகமாகிட்டே போயிட்டு இருக்க ஆர்டினேட் குறைஞ்சிட்டே வருது. அப்படின்றப்ப எந்த பாயிண்டில் நான் வைக்கும்பொழுது எனக்கு அதிகமான ஆர்டினேட் கிடைக்குது, கரெக்டாக அந்த பாயிண்ட் சியில் வைக்கும்பொழுது தான் எனக்கு அதிகமான ஆர்டினேட் கிடைக்குது. ஓகேங்களா? அப்படின்றப்ப கரெக்டாக நான் எந்த இடத்துல தான் ப்ளேஸ் பண்ணணும், இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டா போதும். சியிலே கொண்டு வந்து கரெக்டாக லோடை வச்சுட்டா போதும். சியில் இதோட வேல்யூ 1.6 அப்படின்னா 10 கிலோநியூட்டன் பெருக்கல் 1.6 மீட்டர் = 16 கிலோநியூட்டன் மீட்டர். அதுதாங்க இந்த பாயிண்ட் சியில் இருக்கலே ஃபீல் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட். அப்போ லோடு ஆக்சுவலாக எந்த இடத்துல இருக்கணும், அட் பாயிண்ட் சிலே இருக்கணும். அப்போ லோடு ஆக்சுவலாக எங்கே இருக்கணும், அட் பாயிண்ட் சிலேயே ப்ளேஸ் பண்ணணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? சிம்பிள் தானே.
நம்ம ஜஸ்ட் பார்த்த சம்மில் மிட்டில் இருக்கும்பொழுது பாயிண்ட் சியில் எவ்வளோ வேல்யூன்னு கேட்போம். மிட்டில் இருக்கும்பொழுது ஆக்சுவலாக குறைஞ்சிரும். இந்த இடத்துல வரும்பொழுது ஆக்சுவலாக இதோட வேல்யூ வந்து 1ன்னு கிடைக்கும். அப்படின்றப்ப 1ன்னு போடுறப்போ உங்களுக்கு வந்து 10 kN தான் கிடைக்குது. அது மிட்டில் இருக்கும்பொழுது பாயிண்ட் லோடு. நான் இப்போ கேட்குற கேள்வி மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எங்கன்னு, அதுக்கு ஆக்சுவலாக நான் லோடை பார்க்கும்பொழுது இந்த முக்கோணத்துல இந்த பாயிண்ட் தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. அப்படின்றப்ப அந்த பாயிண்டில் தான் பாயிண்ட் லோடு இருக்கணும். அப்படின்றப்ப அது ரெண்டையும் பெருக்கும்பொழுது எனக்கு 16 kN மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குது. ரொம்ப சிம்பிள் தானே இது. மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் எந்த பாயிண்டில் வரும்னு கண்டுபிடிச்சிடும். அதே மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கேட்டாங்கனாலும் கரெக்டாக சிங்கிள் பாயிண்ட் லோடுக்கு, நான் இப்போ பேசிகிட்டு இருக்கலாம் சிங்கிள் பாயிண்ட் லோடுக்கு, அதே பாயிண்டில் வைக்கும்பொழுது நமக்கு அதோட மேக்ஸிமம் ஹையஸ்ட் பாயிண்ட் நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்தது இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது என்னன்னு கேட்பாங்கன்னா, எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, எந்த பாயிண்ட்டுமே கொடுக்க மாட்டாங்க. அட் பாயிண்ட் சி, அட் பாயிண்ட் டி, இங்கேருந்து 2 மீட்டர் தள்ளி 3, எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. வாட் இஸ் த அப்சல்யூட் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்னு கேட்பாங்க. என்னது? வாட் இஸ் த ஏபி அப்சல்யூட் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் என்னன்னு கேட்பாங்க. அதனால் சிம்பிளி வாட் இஸ் த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் என்னன்னு கேட்டுருவாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஏதோ ஒரு பாயிண்ட்டில் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். இப்போ லொக்கேஷனையும் கொடுக்க மாட்டாங்க, லோடும் எங்கே இருக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. வாட் இஸ் சிம்பிளாக ஒரே ஒரு வேர்டு தான் இருக்கும். வாட் இஸ் த அப்சல்யூட் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட், வாட் இஸ் த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையில் முடிச்சிருவாங்க. அப்போ அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஜஸ்ட் நம்ம பார்த்ததெல்லாம் ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு, இந்த பாயிண்ட் ஏதோ ஒரு பாயிண்ட்டில் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இது மாதிரி வாட் இஸ் த அப்சல்யூட் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் அல்லது மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்னு கொடுத்துருவாங்க. எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லை அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னா, நல்லா தெளிவாக கவனிங்க. இப்போ இந்த லோடு இங்கிருந்து மூவ் ஆகி அது அப்படியே போகுது. போனதுக்கப்புறம் என்ன கேட்குறேன்னா, இதில் எந்த பாயிண்ட் இருக்கலையே அதிகமான மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்டை ஃபீல் பண்ணியிருக்கோன்னு கேட்குறேன். ஏதோ ஒரு பாயிண்ட்டில் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கிடையாது. இதில் இருக்கிறதுலையே எந்த லொக்கேஷனில் லோடு வரும் பொழுது எந்த பாயிண்ட்டு அதிகமான இதை ஃபீல் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நான் ஆல்ரெடி பார்ட் 1லேயே சொல்லியிருப்பேன். ஒரு மலை இருக்குன்னு வைங்களேன், ஒரு பெரிய மலை இருக்குது. இங்கே கீழேருந்து மேலே ஒருத்தன் ஏறி வந்துட்டான். கீழே இங்கே ஏறான், இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இங்கேயும் கஷ்டமாக இருக்குது, இந்த பாயிண்டில் எவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் இவங்கிட்ட 2 கேள்வி கேட்கலாம். நீ இங்கேருந்து ஒரு 2 மீட்டர் வரும்பொழுது உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு கேட்கலாம். 2 மீட்டர் ஹைட் வரும்பொழுது ஏதோ ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த இடத்துல எவ்வளோ மேக்ஸிமம் கஷ்டமாக இருக்குன்னு கேட்கலாம். இன்னொரு கேள்வி எப்படி கேட்கலாம், நீ ஏறி வந்த பாதையிலே எந்த இடத்துல உனக்கு இருக்கலையே அதிகமான பெயின் ஃபீல் பண்ண அப்படின்னு கேட்கலாம். இப்போ கொஷின் இந்த அப்சல்யூட்டுங்கிறது அதுதான். எந்த லொக்கேஷன்றதையும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும், அந்த இடத்துல வேல்யூவையும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? லொக்கேஷனும் கொடுக்க மாட்டாங்க, வேல்யூவும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம லொக்கேஷன் எந்த லொக்கேஷனில் அதிகமான பெயின் ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எந்த இடத்துல வந்துச்சு. அதே மாதிரி அப்சல்யூட் மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸும் கேட்பாங்க. எந்த இடத்துல மேக்ஸிமம் அப்சல்யூட் மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸும் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பெண்டிங் மூமெண்ட் மாதிரியே என்ன ஒரு கேள்வி வரும்னா, வாட் இஸ் த அப்சல்யூட் ஷியர் ஃபோர்ஸு மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? லொக்கேஷனை கொடுக்காம கேட்பாங்க. அதையும் நம்ம இப்போ ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இது மாதிரி கேள்விக்கான பதில் என்னென்னா, எப்பயுமே ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் நல்லா கவனிக்கணும். அப்சல்யூட் மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் எங்கே கிரியேட் ஆகுனா, கரெக்டாக இந்த ரியாக்ஷன் கிட்ட தான், கரெக்டாக இந்த பாயிண்டில் தான், இந்த ஏ இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்டில் தான் வந்து அதிகமான அப்சல்யூட் ஷியர் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். எப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த பாயிண்ட் ஏங்கிற பாயிண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு முக்கோணம் வரேன். பாசிட்டிவ் முக்கோணம், நெகட்டிவ் முக்கோணம். எப்பயுமே இந்த கரெக்டாக இந்த பாயிண்ட் இங்கேருந்து 10 மீட்டர் இருக்குன்னு வைங்களேன், நல்லா தெளிவாக கவனிங்க. கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து 10வது மீட்டரில் நான் என்ன பண்ணுறேன், ஷியர் ஃபோர்ஸ் வரைகிறேன். எப்படி வரையணும், ஆக்சுவலாக ஒரு ஷியர் ஃபோர்ஸ்க்கான டயக்ராம் எப்படி வரையணும், இப்படி வரும். ஓகேங்களா? எந்த இடத்துல கட் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் முக்கோணம், ஒரு நெகட்டிவ் முக்கோணம் வரும். அந்த பாயிண்ட் இங்கே நெருங்க பாசிட்டிவ் முக்கோணத்தோட வேல்யூ கூடிக்கிட்டே போகும். ஓகேங்களா? நெகட்டிவ் முக்கோணத்தோட வேல்யூ குறைஞ்சிட்டே போகும். ஏன்னா மிடில் இருக்கும் பொழுது நல்லா கவனிங்க, இது 0.5, இது நெகட்டிவ் 0.5 இருக்கும். மிட்டு நோக்கி இங்கே வர இது 0.5ங்கிறது 0.6 ஆகும், இது 0.4 ஆகும். அப்படியே வர இது 0.7, இது 0.3, 0.8, 0.2, 0.9, 0.1 ஆகும். இன்னும் நெருக்கிட்டோம்னா கரெக்டாக இந்த எட்ஜில் இருக்க பாயிண்ட்டுக்கு நாம் கட் பண்ணி தூக்கணும்னா இந்த பாசிட்டிவ் முக்கோணமே ஃபுல்லாக அடைச்சிக்கும். இதுவே 1ன்னு வந்துடும். இந்த நெகட்டிவ் முக்கோணம் ஆக்சுவலாக இருக்கும், ஆனால் அதோட வேல்யூ 0க்கு வந்துடும். நெகட்டிவ் முக்கோணமே இருக்காது. ஏன்னா A/L B/L தான். இங்கே பிஏ இல்லை, ஒன்லி ஏ மட்டும்தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்படின்னா ஒன்லி எது மட்டும்தான் கிடைக்கும், பாசிட்டிவ் முக்கோணம் தான் கிடைக்கும். கரெக்டாக இந்த பாயிண்டில் எடுத்தால், ஒருவேளை இந்த பாயிண்ட் தவிர்த்து நான் மற்ற எந்த பாயிண்டில் எடுத்தாலும் பாசிட்டிவ் முக்கோணத்தோட ஆர்டினேட் 1 கிடைக்காது.
+1 கிடைக்காது. ஒருவேளை மிடில் எடுத்தனா +5 தான் கிடைக்கும். இங்கே எடுத்தனா குறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்கும். இந்த பாயிண்டில் எடுக்கும்பொழுது தான் பாசிட்டிவ் முக்கோணத்தோட வேல்யூ இருக்குல்லையே அதிகமாக கிடைக்குது. அதனால் இந்த பாயிண்டில் தான் இருக்குல்லையே அப்சல்யூட் மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அவ்வளோதான் சிம்பிள் லாஜிக் இதுக்கு. அவ்வளோதான் முடிச்சிட்டேன். எந்த பாயிண்டில் கிரியேட் ஆகும்? அட் பாயிண்ட் ஏன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்சல்யூட் மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் எந்த இடத்துல கிரியேட் ஆகும்னா அப்சல்யூட் மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் எந்த இடத்துல கிரியேட் ஆகும்னா அட் பாயிண்ட் ஏ. கரெக்டாக இந்த சப்போர்ட்டுக்கும் பக்கத்தாலேயே அதோட ஆர்டினேட் எப்பயுமே 1 தான். ஏன்னா A/L ஏவும் 10 மீட்டர் தான், லென்த்தும் 10 மீட்டர் தான், 10/10 1. மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் இது பாசிட்டிவ். ஓகேங்களா? ஓகே, பாசிட்டிவ் முக்கோணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ எப்பயும் போல் இதோட பாயிண்ட் லொக்கேஷன் ஃபீல் பண்ணிட்டோம். இதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்ப்போம். லோடை அப்படியே மூவ் பண்ணிட்டு வரோம். எந்த இடத்துல இருக்கும்பொழுது ஆக்சுவலாக மேக்ஸிமம் கிடைக்குது? கரெக்டாக இந்த பாயிண்டில் இருக்கும்பொழுது அப்படின்றப்ப 10 × 10 கிலோநியூட்டன் பெருக்கல் 1 அப்படின்றப்ப 10 கிலோமீட்டர் தான் இதில் இருக்க கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் பாசிட்டிவ் அப்சல்யூட் ஷியர் ஃபோர்ஸ். பாயிண்ட் எங்கன்றதையும் நாம் தான் லொக்கேஷன் பண்ணுறோம். அதோட வேல்யூ என்னங்கிறதையும் நாம் தான் இதில் லொக்கேஷன் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். முடிஞ்சு போச்சா? அடுத்தது மேக்ஸிமம் நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் அப்சல்யூட் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நான் ஆன்சர் கண்டுபிடிக்க பாருங்கள். அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ எனக்கு தெரியும் எப்படி பாசிட்டிவ் முக்கோணம் நான் இந்த எட்ஜில் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி நெகட்டிவ் முக்கோணம் ஆக்சுவலாக எங்கே தான் இருக்கும்? இந்த எட்ஜில் தான் அதிகமாக இருக்கும். ஏன்? ஒருவேளை மிடில் எடுத்தோம்னா நெகட்டிவ் -0.5 இது +0.5ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? மிட் ஸ்பேனில் எடுக்கும்போது அதோட ILD. ஒருவேளை இங்கேருந்து இந்த பக்கம் நகர்த்த நெகட்டிவ் முக்கோணத்தோட வேல்யூ அதிகமாகிட்டே போகும். -0.6 இங்கே போக போக -0.7 -0.8 -0.9 இந்த எட்ஜுக்கு வரும்போது ஆக்சுவலாக என்ன ஆகும்? -1ன்னு கிடச்சிரும். ஓகேவா? பாசிட்டிவ் முக்கோணம் ஆக்சுவலாக 0 ஆகி போயிடும். ஓகேங்களா? அப்படின்றப்ப இந்த எட்ஜில் எடுக்கும் பொழுது இதான் நெகட்டிவ் முக்கோணத்தில் -1ங்கிற வேல்யூ கிடைக்கும். ஆக்சுவலாக பாசிட்டிவ் முக்கோணம் இருக்கும், அதோட ஆர்டினேட் 0 ஆகிடும். ஏன்னா இங்கிருந்து லென்த்து ஸ்டார்ட் ஆகல. -1 அப்போ சிம்பிளாக சொல்லிடலாமா? அப்படின்றப்ப அப்சல்யூட் மேக்ஸிமம் நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் எந்த பாயிண்டில் இருக்கணும்? இது இப்படியே மூவ் ஆகிட்டு போயிட்டே இருந்தால் கரெக்டாக இந்த பாயிண்டில் வைக்கும்போது தான் அதோட ஆர்டினேட் நெகட்டிவில் அதிகமாக இருக்குது. அப்படின்னா 10 கிலோநியூட்டன் பெருக்கல் -1 -10 கிலோநியூட்டன் நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் அப்சல்யூட் மேக்ஸிமம் நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் பி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எந்த சம் கேட்டாலும் ஒரு சிங்கிள் பாயிண்ட் லோடுக்கு இது மாதிரி நம்ம போட்டு ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கான ஆன்சர் எவ்வளோதான். ஷியர் ஃபோர்ஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சோம். மேக்ஸிமம் நெகட்டிவ் அப்சல்யூட் மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ்க்கு. அடுத்து பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பெண்டிங் மொமெண்ட்டுக்கு வந்து எந்த லொக்கேஷனில் அதிகமாக வரும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே சிங்கிள் பாயிண்ட் லோடுக்கு நல்லா மைண்டில் வச்சுக்கணும். சிங்கிள் பாயிண்ட் லோடுக்கு மிட்டில் தான் அதிகமான பெண்டிங் மொமெண்ட் கிடைக்கும். வேறு எந்த இடத்துலையும் அதிகமான பெண்டிங் மொமெண்ட் கிடைக்கவே கிடைக்காது. இப்போ மிட்டில் இதோட வேல்யூ எவ்வளோன்னு பாருங்கள். 5 மீட்டர், இது 5 மீட்டர். இப்போ மிட்டுக்கான ILD பெண்டிங் மொமெண்ட்டுக்கு வரைகிறேன். எப்படி இருக்கும்? மிட்டில் அதிகமாக போகணும். A/B/L 5 × 5 / 10 25 / 10னா 2.5 மீட்டர்னு கிடைக்கும். அப்படின்றப்ப இதோட ஆர்டினேட் 2.5 மீட்டர். இப்போ உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஏன் மிடில் கிடைக்காம வேறு இடத்துல கிடைக்குதான்னு பார்ப்போம். சரி, எப்பயுமே சிம்பிளாக நான் இங்கேருந்து ஒரு 2 மீட்டரில் எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். இங்கேருந்து ஒரு 2 மீட்டருக்கு ILD போட்டோம்னா அந்த பாயிண்டில் எவ்வளோ வேல்யூ கிடைக்கும்? ஆல்ரெடி முதலே பார்த்துட்டோம். இது 2 மீட்டர், இது 8 மீட்டர் பெருக்குனா எவ்வளோ? 1.6 மீட்டர் தான் கிடைக்கும். ஓகேங்களா? மிட்டுக்கு மட்டும்தான் 2.5 வரும். மிட்டை தவிர்த்து நீங்கள் வேறு எந்த பாயிண்டில் வேணுமா போட்டு பாருங்கள். ILD 2.5ங்கிற மேக்ஸிமம் கிடைக்கவே கிடைக்காது. ஓகேங்களா? மிட்டில் மட்டும்தான் 2.5 கிடைக்கும். அப்படின்னா சிம்பிளாக சொல்லிடலாம். ஒரு சிங்கிள் ரோலிங் லோடாக இருந்துச்சுன்னா, பாயிண்ட் லோடாக இருந்தால் அது மிட் ஸ்பேனில் இருக்கும்பொழுது தான் மேக்ஸிமம் அப்சல்யூட் பெண்டிங் மொமெண்ட்டை ஃபீல் பண்ணும். அதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கலாம். 10 கிலோமீட்டர் × 2.5 மீட்டர். 10 கிலோநியூட்டன் × 2.5 மீட்டர் = 25 கிலோநியூட்டன் மீட்டர். ஓகேவா? பக்காவா? அவ்வளோதான், முடிச்சிட்டோம். சிங்கிள் பாயிண்ட் ரோலிங் லோடுக்கு ஏதோ ஒரு பாயிண்டில் ஷியர் ஃபோர்ஸ் எவ்வளோ, பெண்டிங் மொமெண்ட் எவ்வளோன்றதை பார்த்தோம். அதில் எவ்வளோ மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எவ்வளோ கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். அதே மாதிரி அப்சல்யூட் ஷியர் ஃபோர்ஸ் அப்சல்யூட் பெண்டிங் மொமெண்ட் எந்த இடத்துல வரும்ன்றதும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இந்த லாஜிக் நமக்கு புரிஞ்சால் அதுக்கப்புறம் இப்போ ஃபர்தராக வரப்போகிற ரோலிங் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடுக்கும் ரோலிங் லோடும் ரொம்ப 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 சிம்பிள் தான். ஓகேங்களா? அதனால் இந்த சம ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா புரிஞ்சுக்கிட்டால் மற்ற எல்லாமே ரொம்ப சிம்பிளாக போட்டுரும். இப்போ நம்ம ரோலிங் லோடு, அதாவது மூவிங் லோடுன்னு சொல்லக்கூடியதில் சிங்கிள் பாயிண்ட் லோடு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு மூவ் ஆகிட்டு வரும்பொழுது எப்படி ஷியர் ஃபோர்ஸ் அந்த பெண்டிங் மொமெண்ட்டில் வேரியேஷன் நடக்குன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், 2 வகையான லோடு இருக்குது. ஒன்று வந்து ஷார்ட்டர் தென் த ஸ்பேன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அதில் என்ன மாதிரி வேரியேஷன் நடக்குன்றதை பார்ப்போம். இப்போ ஒரு ஸ்பேனோட லென்த் ஒரு 30 சென்டிமீட்டர்னா அதோட கம்மியான ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டரோடு மூவ் ஆகி போகிறது தான் இதோட கான்செப்ட். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். எப்பயும் போல் நம்ம ஒரு 10 மீட்டர் இருக்க ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் ஒரு ஸ்பேன் வந்து 10 மீட்டர் இங்கே இருக்குது. ஓகேங்களா?
சரி, இதில் ஒரு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடோட லென்த்து வந்து நான் சொல்கிறேன். அதோட லென்த்து வந்து ஒரு எவ்வளோ இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஒரு 2 மீட்டர் தான் இருக்குது. எவ்வளோ இருக்குது? ஒரு 2 மீட்டர் தான் இருக்குது. இப்போ வந்து ஷார்ட்டர் தென் ஸ்பேனா, லாங்கர் தென் ஸ்பேனா? ஸ்பேனோட லென்த் என்னமோ 10 மீட்ரு, ஆனால் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு அதோட லென்த் எவ்வளோ தான் இருக்குது? 2 மீட்டர் தான் இருக்குது. ஆக்சுவலாக யூடிஎல்ங்கிறது என்னது? ஒரு வெயிட்டு ஒரு பாயிண்டில் இல்லாமல் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு ஒரு லென்த்துக்கு. இந்த பெண்ணோட வெயிட்டு ஒரே ஒரு பாயிண்ட் வழியாக போனால் இதுவே நான் வந்து பாயிண்ட் லோடுன்னு சொன்னேன். அதே பண்ண இப்படி படுக்க போட்டு நான் இப்படி தள்ளனா அது வந்து என்னது? யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுன்னு சொல்கிறேன். இந்த பெண்ணோட வெயிட்டு இவ்வளோ லென்த்துக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அப்படின்றப்ப இது யூடிஎல்லாம் மாறிடுச்சு. அதே மாதிரி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஒரு 2 மீட்டர். இந்த யூடிஎலோட வெயிட் வந்து எவ்வளோனா ஒரு 1 கிலோமீட்டர் பர் மீட்டர்னு வச்சுக்கலாம். 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். நான் சிம்பிளாக என்னோட புரியறதுக்காக 1 கிலோமீட்டர் பர் மீட்டர்னு வச்சுட்டேன். இந்த கொஸ்டினில் அடுத்து என்ன கேட்பாங்கன்னா, ஏதோ ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அதாவது ஏதோ ஒரு பாயிண்ட் சியில் வாட் இஸ் த மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸு, வாட் இஸ் த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்னு கேட்பாங்க. ஓகேங்களா? எப்பயும் போல் பாயிண்ட் லோடு மாதிரியே தான், ஏதோ ஒரு சின்ன வித்தியாசம் தான் இதுக்கும் விடையில். இப்போ இந்த பாயிண்ட் சிங்கிறது எங்கேயாச்சும் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். ஒருவேளை இந்த பாயிண்ட் சி எப்பயும் போல் இங்கேருந்து ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகேங்களா? லெஃப்ட் சைட்லேருந்து இந்த பாயிண்ட் சியில் இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு மூவ் ஆகிட்டு போகிறனால அந்த இடத்துல மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் எந்த பாயிண்டில் லோடு எந்த இடத்துல இருக்கும்பொழுது கிடைக்கும், மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எந்த பொசிஷனில் வச்சா கிடைக்கும்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்பயும் போல தான். இப்போ ஏதோ ஒரு பாயிண்டில் மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? அந்த பாயிண்ட்டுக்கு நாம் ஐஎல்டி வரையணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஷியர் ஃபோர்ஸுக்கு ஐஎல்டி வரைகிறேன். ஷியர் ஃபோர்ஸ்க்கு ஐஎல்டி இந்த 2 மீட்டரில் நம்ம ஆல்ரெடி வரைஞ்சதான் இப்படி கிடைக்கும். இது பாசிட்டிவ் முக்கோணம், இந்த பக்கம் இருக்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கிறது நெகட்டிவ் முக்கோணம். இதோட வேல்யூ 2/10. இதோட இங்கிருந்து 2 மீட்டர் இருக்குது, டோட்டல் லென்த் 10. B/L A/Lன்னு வச்சுக்கலாம். A/L B/Lன்னு வச்சோம்னா இங்கிருந்து இதோட வேல்யூ A, இங்கிருந்து இதோட வேல்யூ வந்து Bன்னு வச்சுக்கலாம். எப்பயும் போல் பியோட வேல்யூ 2 மீட்டர், ஏவோட வேல்யூ 8 மீட்டர். அப்படின்றப்ப 8/10, இது 2/10 அப்படின்றப்ப இது 0.2ன்னு கிடைக்கும். இதோட வேல்யூ 0.8ன்னு கிடைக்கும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ ஒரு பாயிண்ட் லோடாக இருந்தால் எந்த பாயிண்டில் வைக்கும்பொழுது மேக்ஸிமம் கிடைக்கும்னு பார்த்தோம். ஜஸ்ட் ரைட் சைடு வைக்கும்பொழுது பாசிட்டிவ் முக்கோணத்துக்குள்ளே வந்துடும். அந்த இடத்துல மேக்ஸிமம் ஜஸ்ட் லெஃப்ட் இருக்கும்பொழுது நெகட்டிவ் மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் கிடைக்கும்னு பார்த்தோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது வந்து என்னது? யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. அதோட லென்த் 2 மீட்டர் இருக்குது. இப்போ இந்த லோடை எந்த இடத்துல நம்ம வச்சு பொசிஷன் பண்ணால் ஷியர் ஃபோர்ஸில் மேக்ஸிமமும், அதாவது இந்த பாசிட்டிவில் மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸும் நெகட்டிவில் மேக்ஸிமமும் கிடைக்கும்ன்றதை நம்ம இப்போ ஜாலியாக ஒரு விளையாட்டு விளையாடுற மாதிரி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதோட வேல்யூ வந்து 2 மீட்டர். நல்லா பார்த்துக்கணும். இந்த 2 மீட்டர் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட நான் எப்படி ஆக்சுவலாக வரும்? 2 மீட்டர் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு இதுன்னு வச்சுக்கலாம். இதோட வேல்யூ 2 மீட்டர். ஆக்சுவலாக இது எப்படி நகர்ந்து வரும்? இங்கேருந்து வரும், இப்படியே வந்து இப்படியே நகர்ந்துக்கிட்டு இப்படியே போயிட்டு இப்படியே போகும். இதுதான பொசிஷன். ஒரு வண்டி இப்படி வருதுன்னா ரோட்டில் இப்படி வந்துட்டு இப்படி போகும். அதே மாதிரி தான் இந்த பிரிட்ஜில் இந்த லோடு இங்கேருந்து ஆரம்பித்து இப்படியே போகும். ஒருவேளை இது இந்த பொசிஷனில் இருக்கும்பொழுது எவ்வளோ மேக்ஸிமம் பாசிட்டிவ் எவ்வளோ கிடைக்கும், நெகட்டிவ் எவ்வளோ கிடைக்குன்றதை நம்ம பொசிஷன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்? வாட் இஸ் த மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ்? ஓகேங்களா? பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கிறேன். பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸு இந்த லோடை எந்த இடத்துல வைக்கும்பொழுது மேக்ஸிமம் பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் வருது நம்ம பார்க்கலாம். இப்போ பாயிண்ட் லோடாக இருந்தால் இந்த இடத்துல வச்சா கிடைக்கும். ஜஸ்ட் ரைட் சைடு வைக்கும்பொழுது மேக்ஸிமம் கிடைக்கும். ஆனால் இங்கே இருக்கிறது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுக்கு நம்ம எப்பவுமே ஐஎல்டிக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா கண்டுபிடிக்கணும். அதானே? பாயிண்ட் லோடாக இருந்தால் அதுக்கு கீழே இருக்க ஆர்டினேட் மட்டும் எடுத்து பெருக்கினா போதும். ஆனால் ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடாக இருந்தால் அதுக்கு ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி பார்ட் 1ல் நம்ம அதை பார்த்துட்டோம். புரியலன்னா அதை பார்த்துட்டு வாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த லோடை நான் இங்கிருந்து இப்படியே மூவ் பண்ணிகிட்டே வர்றேன். ஒருவேளை இந்த லோடு இந்த இடத்துல இருக்குன்னு வைங்களேன். இந்த லோடோட லென்த் வந்து எவ்வளோ? 2 மீட்டர் இருக்குது. இந்த 2 மீட்டர் லோடை நான் நகர்த்திக்கிட்டு இப்படியே போய் இந்த எண்டில் வச்சுருக்கேன். இந்த எண்டில் வச்சோம்னா எனக்கு இங்கே மேக்ஸிமம் கிடைக்குமான்னு பார்ப்போம். இந்த எட்ஜில் வைக்கும்பொழுது ஆக்சுவலாக இது எவ்வளோ இடத்த கவர் பண்ணியிருக்கு பாருங்கள். இங்கேருந்து இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கு. அப்படின்றப்ப இந்த முக்கோணத்தோட இந்த ஏரியா தான் இதோட வேல்யூவாக கிடைக்கும். ஆக்சுவலாக ஒரு முக்கோணம் நான் இப்படி போடுறேன்னா அதில் எந்த ஏரியா அதிகமாக இருக்கும்? இந்த ஏரியா அதிகமாக இருக்கும். கரெக்டுங்களா? எப்போயும் மேக்ஸிமம்லேருந்து எடுக்கிற ஏரியா அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ஏரியா கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இங்கே வந்து இந்த இடத்துல இருக்க முக்கோணத்தோட வேல்யூ அதிகம். அப்படின்றப்ப இங்கிருந்து நாம் போக 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 தான் அதிகமாக இருக்கும். இங்கேருந்து 2 மீட்டரில் எடுத்து இந்த ஏரியாவோட வேல்யூ அதிகமாக இருக்குமா? இந்த எட்ஜில் வந்து ஏரியாவோட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஒரு முக்கோணத்துக்கு இதுதான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஏரியா அதிகமாக இருக்குது. முக்கோணத்தோட அளவு வந்து அதிகமாக இருக்கனால பேஸ் அதிகமாக இருக்குது. இந்த 2 மீட்டர் வச்சோம்னா இந்த ஹைட் அதிகமாக இருக்கனால இந்த ஏரியா தான் அதிகமான வேல்யூ நமக்கு கிடைக்கும். அதையே தான் நான் இங்கேயும் பண்ண போகிறேன். எனக்கு இந்த இடத்துல மேக்ஸிமம் பாசிட்டிவ் கிடைக்கணும். ஒருவேளை லோடை கொண்டு போய் நான் இந்த இடத்துல வச்சேன்னா
ஒருவேளை இந்த இடத்துல இருக்க மாதிரி வச்சனா ஆக்சுவலாக என்ன நடக்குது பாருங்கள், இந்த ஏரியா நெகட்டிவில் கிடைக்கும். ஓகேங்களா, வர்ற ஆன்சர் எதில் போயிடும், இதுக்கும் கீழே ஐஎல்டி நெகட்டிவில் கிடைக்கும். எனக்கு என்ன வேணும், இப்போ பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் எங்கே இடத்துல வச்சா அதிகமாக கிடைக்கணும் எனக்கு வேணும். பாசிட்டிவில் வேல்யூ வேணும்னா எனக்கு லோடை கொண்டு போய் பாசிட்டிவ் முக்கோணத்துக்குள்ளே தான் நான் வைக்கணும். நெகட்டிவ் முக்கோணத்துக்குள்ளே வச்சேன்னா ஆன்சர் நெகட்டிவில் போயிடும். பாசிட்டிவில் மேக்ஸிமம் எந்த இடத்துல வேணுன்றதை நான் பொசிஷன் பண்ணணும். அதனால் நான் கண்டிப்பாக லோடை வந்து பாசிட்டிவில் அதிகமாக வேணுன்றதுனால நான் பாசிட்டிவ் முக்கோணத்துக்குள்ளே தான் வைக்கணும். பாசிட்டிவில் முக்கோணத்தில் வைக்கும்போது தான் பாசிட்டிவில் ஆன்சர் கிடைக்கும். ஆனால் இந்த பாசிட்டிவ் முக்கோணத்துக்குள்ளேயே எந்த இடத்துல வச்சா எனக்கு அதிகமாக கிடைக்கணும், இந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து வச்சா தான் எனக்கு அதிகமாக கிடைக்கும். அவ்வளோதான். இங்கேருந்து ஒரு 2 மீட்டரில் நான் வச்சுட்டேன்னா இப்போ இதுக்கும் நேராக அதுக்கும் நேராக என்ன இருக்குது, இந்த பாயிண்டில் ஆரம்பித்து இங்கேருந்து 2 மீட்டர் வரைக்கும் என்ன இருக்குது, நம்மளோட லோடு இருக்குது. அப்படின்றப்ப இந்த ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக இங்கேருந்து நம்ம நகத்தை இங்கே பாருங்கள், இந்த பாசிட்டிவ் முக்கோணத்தை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஒருவேளை இதே யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டரோட இங்கே வைக்காமல் இந்த இடத்துல வச்சுருந்தேன்னா இந்த ஏரியா நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். கண்டிப்பாக இந்த ஏரியாவை விட இந்த ஏரியா கம்மியாக தான் கிடைக்கும். ஏன் இருக்க குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்படின்றப்ப இங்கே வைக்கும்பொழுது தான் ஏரியா அதிகமாக கிடைக்கும். ஆனால் நகத்தை ஏரியாவோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போகிறனால எப்பயுமே மேக்ஸிமம் பாசிட்டிவ்ன்ற வார்த்தை வந்தாவே நம்ம கரெக்டாக கொண்டு வந்து இந்த எட்ஜிலேருந்து இது வரைக்கும் வைக்கணும். அப்போ இந்த ஏரியா கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். அப்போ நமக்கு இருக்கலே அதிகமான ஆன்சர் நமக்கு கிடைக்கும் வேல்யூ. அவ்வளோதாங்க. இந்த பொசிஷனில் வச்சுட்டு அப்படின்றப்ப பொசிஷன் எந்த இடத்துல வைக்கணும், இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடோட இந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கடைசி எட்ஜை கொண்டு வந்து இந்த பாயிண்டில் வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா இதுக்குள்ளே இருக்க வேல்யூ எல்லாமே பாசிட்டிவ் முக்கோணத்துக்குள்ளே வந்துடும். இருக்கலே வேல்யூ அதிகமாக கிடைக்கும். அப்படின்றப்ப எனக்கு இதோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா இதுதான் மேக்ஸிமம் பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸாக இருக்க முடியும். அப்படின்றப்ப இதோட ஏரியா கண்டுபிடிக்கலாமா, ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது, இங்கேருந்து பாசிட்டிவ் முக்கோணத்தை மட்டும் பாருங்கள். இங்கேருந்து 8 மீட்டருக்கு 0.8னா இங்கேருந்து எவ்வளோ மீதி, இங்கேருந்து 2 மீட்டர் போயிடுச்சு, மீதி இங்கேருந்து 6 மீட்டர் இருக்கும். 6 மீட்டருக்கு எவ்வளோ இங்கே இதோட வேல்யூ 0.6ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அப்படின்றப்ப இதோட ஏரியா மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இது பார்க்கறதுக்கு ட்ரெபிசாய்டல் ஷேப்பில் இருக்குது. ட்ரெபிசாய்டல் ஏரியா என்னது, ½ a + b × h. ஓகேங்களா, அப்படின்றப்ப ½ ஏவோட வேல்யூ 0.8, பியோட வேல்யூ 0.6 × h. ஹச்சுங்கிறது நமக்கு இந்த 2 மீட்டர். ஆக்சுவலாக இதோட வேல்யூ எவ்வளோ, பேஸ் இங்கேருந்து இதோட வரையும் யூடிஎல் 2 மீட்டர் வரைக்கும் ஸ்ப்ரோட் ஆகிருக்கு. 2 மீட்டர் போட்டோம்னா இதோட ஆன்சர் எவ்வளோ கிடைக்குதுன்னா நமக்கு 1.4 மீட்டர்னு கிடைக்கும். ஏன் மீட்டர்னு கிடைக்குது, இங்கே இருக்க ஏக்கும் ஆர்டினேட் இல்லை, பிக்கும் ஆர்டினேட் இல்லை, ஆனால் இந்த பேஸ் கோஆர்டினேட் இருக்குது 1.4 மீட்டர்னு. இப்போ இந்த 1.4 மீட்டரை இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடோட வேல்யூவால் பெருக்கும். அதோட வேல்யூ எவ்வளோ, 1 kN/மீட்டர் × 1.4 மீட்டர். இந்த மீட்டர் கேன்சல் ஆயிரும். வர்ற ஆன்சர் 1.4 kN. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சு போச்சு. அப்படின்றப்ப இந்த பாயிண்ட் சியில் இருக்கலே மேக்ஸிமம் பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் எவ்வளோ வேல்யூ கிடைக்குன்னா 1.4 kN கிடைக்குமா. அதுவும் எப்போ கிடைக்குமா, இந்த யூடிஎல்ல கரெக்டாக கொண்டு வந்து இந்த பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் பாசிட்டிவ் முக்கோணத்தோட ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்க மாதிரி வச்சோம்னா நமக்கு கிடைக்குமா. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. இது ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக புரியும். இதோட பேசிக் லாஜிக் என்னென்னா, யூடிஎல்ல எப்பயும் கொண்டு வந்து இந்த பாசிட்டிவ் முக்கோணத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட்டில் வைக்கணும். அப்போ நமக்கு ஆன்சர் அதிகமாக கிடைக்கும். அவ்வளோதாங்க, வேலையை முடிஞ்சுங்க. அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். இதே மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் நெகட்டிவ் மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொஷின் வரும். நமக்கு தெரிஞ்ச விஷயம்னா, ஒரு பாசிட்டிவ் முக்கோணத்தில் வேல்யூ அதிகமாக வேணும்னா ஒரு முக்கோணம் போடுறோன்னா இந்த முக்கோணத்தில் எந்த இடத்துல வேல்யூ அதிகமாக ஸ்டார்ட் ஆகும், எப்பயுமே ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து எடுக்கிறது தான் வேல்யூ அதிகமாக வரும். ஓகேங்களா, அதே மாதிரி தான் ஒரு நெகட்டிவ் முக்கோணம் இப்படி இருக்குன்னா இதோட ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து எடுத்தால் தான் நெகட்டிவில் ஆன்சர் அதிகமாக கிடைக்கும். அப்படின்றப்ப நெகட்டிவில் ஷியர் மேக்ஸிமம் நெகட்டிவ் ஷியர் கேட்குறாங்கன்னா நம்ம யூடிஎல்ல எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். எப்பயும் போல் இதுக்கு நம்ம ஐஎல்டி வரையலாம். நான் இந்த லோடை இப்போ இந்த இடத்துல பிளேஸ் பண்ணல. இப்போ நெகட்டிவ்க்கு நான் ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன். எப்பயும் போல் இந்த பாயிண்ட் சிக்கு ஐஎல்டி ஷியர் ஃபோர்ஸு கிடைச்சோம்னா இப்படி கிடைக்கும். இதோட வேல்யூ 0.8, இதோட வேல்யூ 0.2. இது பாசிட்டிவ் முக்கோணம், இது நெகட்டிவ் முக்கோணம். இப்போ எனக்கு நெகட்டிவில் அதிகமான வேல்யூ வேணும்னா என்னோட லோடு ஃபுல்லாகவே நெகட்டிவ் முக்கோணத்துக்குள்ளே இருக்க மாதிரி நான் வைக்கணும். நான் லோடை கொண்டு போய் இங்கே வச்சுட்டேன்னா எனக்கு கிடைக்கிற வேல்யூ பாசிட்டிவில் கிடைக்கும். ஓகேங்களா, எனக்கு நெகட்டிவில் அதிகமாக வேணும்னா என்னோட லோடு ஃபுல்லாக நெகட்டிவ்க்குள்ளே தான் இருக்கணும், நெகட்டிவ் முக்கோணத்துக்குள்ளே தான் இருக்கணும். அப்படின்றப்ப நெகட்டிவ் முக்கோணத்துக்குள்ளே எந்த இடத்துல இருக்கணும்னா நெகட்டிவ் முக்கோணத்தோட பீக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சோம்னா தான் அது ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். அப்படின்றப்ப இதோட வேல்யூ 2 மீட்டர் இருக்குது. அப்படின்றப்ப நெகட்டிவ் முக்கோணத்தோட பேஸும் 2 மீட்டர் தான் இருக்குது. அப்படின்றப்ப ஃபுல்லாக இந்த பாயிண்டில் கொண்டு வந்து வச்சிட்டோம்னா
இந்த இடம் இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஓகேங்களா, இந்த நெகட்டிவோட பேஸும் 2 இது 2னால இது ஃபுல்லாக கவர் ஆகிடும். இப்போ இந்த நெகட்டிவ் முக்கோணத்தோட ஏரியா தான் மேக்ஸிமம் நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூவாக இருக்கும். அப்படின்றப்ப கண்டுபிடிக்கலாமா? இந்த முக்கோணம் ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், முக்கோணத்தோட ஹைட்டு இன்ட்டு பேஸ் போடலாம் 0.2 இன்ட்டு இந்த இதோட பேஸ் வந்து 2 மீட்டர். ஓகேங்களா, அப்படின்றப்ப இதை அடிச்சு போட்டோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 0.2 மீட்டர்னு கிடைக்கும். எப்பயும் போல் நம்ம இதை கொண்டு வந்து லோடால் பெருக்கலாம். லோடோட வேல்யூ 1 கிலோநியூட்டன். 1 கிலோநியூட்டன் பர் மீட்டர் இன்ட்டு 0.2 மீட்டர், மீட்டரும் கேன்சல் ஆகிடுச்சு, 0.2 கிலோநியூட்டன். இதுதான் வந்து என்னது மேக்ஸிமம் நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ். ஓகேங்களா, ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு ஷார்ட்டர் தென் ஸ்பேனாக இருந்துச்சுன்னா அதில் உருவாக்கக்கூடிய ஏதோ ஒரு பாயிண்ட்டை உருவாக்கக்கூடிய மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் நெகட்டிவில் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கொடுக்குற யூடியில் நெகட்டிவ் முக்கோணத்துக்குள்ளே இருக்க மாதிரி வச்சுக்கணும். அதே மாதிரி யூடிஎலோட அந்த எட்ஜ் பாயிண்ட் வந்து முக்கோணத்தோட ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்க மாதிரி பிளேஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அதே மாதிரி தான் பாசிட்டிவ் முக்கோணத்துக்கும் கொடுக்குற யூடிஎல் பாசிட்டிவ் முக்கோணத்துக்குள்ளே இருக்க மாதிரி வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த மேக்ஸிமம் பாசிட்டிவ் முக்கோணத்தோட ஹையஸ்ட் பாயிண்டில் அந்த யூடிஎல் வர்ற மாதிரி வச்சு பிளேஸ் பண்ணோம்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் கிடைக்கும். இது ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா, இப்போ மேக்ஸிமம் பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸும் மேக்ஸிமம் நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸும் ஏதோ ஒரு பாயிண்டில் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்துட்டோம். அடுத்தது அதே மாதிரி என்ன கேட்பாங்க, மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் அந்த பாயிண்டில் லோடை எந்த பொசிஷனில் வைக்கும்பொழுது இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்பாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அட் பாயிண்ட் சியில் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடின்னு சொல்லிடுவாங்க. அட் பாயிண்ட் சி இங்கேருந்து 2 மீட்டரில் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஐஎல்டி டயக்ராம் வரையணும். இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் பெண்டிங் மொமெண்ட் அட் பாயிண்ட் சி வரைகிறேன். எப்படின்றது பார்ப்போம். நமக்கு தெரியும் ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு எந்த பாயிண்டில் கேட்குறாங்களோ அந்த இடத்துல ஹையஸ்ட்டாக வரும், மற்ற பாயிண்டில் இந்த இடத்துல 0 ஆகிடும், இந்த 0 ஆகிடும். இதோட வேல்யூ வந்து ஆர்டினேட்டோட வேல்யூ வந்து A பெருக்கல் B டிவைடட் பை L. ஏவோட வேல்யூ 2 மீட்டர், பியோட வேல்யூ இங்கேருந்து 8 மீட்டர் கிடைக்கும். 8 டிவைட் பை 10 அப்படின்றப்ப 1.6 மீட்டருங்கிறது தான் இதோட ஆர்டினேட். கரெக்டுங்களா? அப்படின்றப்ப ஆல்ரெடி இதை நம்ம பார்த்துட்டோம். இந்த ஹையஸ்ட் பாயிண்டோட வேல்யூ 1.6, இது மீட்டரில் கிடைக்கும். ஆர்டினேட் வந்து மீட்டரில் கிடைக்கும். ஓகேங்களா, போட்டாச்சு. இப்போ என்னோட கொஷின் வந்து என்னென்னா, இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு ஆக்சுவலாக என்ன ஆகும், இங்கேருந்து நகர்ந்துக்கிட்டு இப்படியே வந்து இப்படியே போகும். இதில் எந்த இடத்துல வைக்கும்பொழுது எனக்கு அதிகமான வேல்யூ இதிலிருந்து எடுக்க முடியும்? எப்பயுமே எனக்கு தெரியும் பெண்டிங் மூமெண்ட் எப்பயுமே பாசிட்டிவ் தான், ஷியர் ஃபோர்ஸ் தான் நெகட்டிவ் பாசிட்டிவ்னு கிடைக்கும். அப்படின்றப்ப நான் யூடியில் எந்த இடத்துல வச்சாலும் அது பாசிட்டிவ் முக்கோணத்துக்குள்ள தான் வரும். இங்கே வச்சாலும் சரி அது பாசிட்டிவ் முக்கோணத்துக்குள்ள தான் வரும், இங்கே வச்சாலும் பாசிட்டிவ் முக்கோணத்துக்குள்ள தான் வரும், எந்த இடத்துல வச்சாலும் எனக்கு பாசிட்டிவ் முக்கோணத்துக்குள்ள தான் வரும். அப்படின்றப்ப இப்போ நமக்கு எந்த டவுட் வருதுன்னா, எந்த பொசிஷனில் வைக்கும்பொழுது எனக்கு இருக்குல்லையே இந்த ஏரியா கட் பண்ணி எடுத்தால் அதிகமான வேல்யூ எடுக்க முடியும் இந்த முக்கோணத்துக்குள்ளே இருந்து அப்படின்றது எனக்கு வேணும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னா, இங்கிருந்து ஒரு 2 மீட்டர் கட் பண்ணி எடுக்க போகிறேன் இந்த முக்கோணத்துலேருந்து. எந்த 2 மீட்டரை கட் பண்ணால் இந்த முக்கோணத்தில் இருக்கலையே அதிகமான வேல்யூ கட் பண்ண முடியும்? நமக்கு பார்த்தாவே தெரியுது இந்த மிடில் தான் எங்கேயோ ஒரு இடத்துல 2 மீட்டரில் கட் பண்ணால் அதிகமான வேல்யூ வெளியே எடுக்க முடியும்னு எனக்கு தெரியுது. அப்படின்றப்ப இது மாதிரி ஒரு கொஷின் கொடுத்தாங்கன்னா எந்த பொசிஷனில் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, எந்த இடத்துல கொண்டு வந்து அந்த யூடியில் வைக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இந்த முக்கோணத்தில் எந்த பாயிண்ட்டை கட் பண்ணி எடுத்தோம்னா அதோட வேல்யூ இருக்குல்லே அதிகமாக இருக்குன்றதை நான் இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த 2 மீட்டர் கரெக்டாக கொண்டு வந்து எந்த இடத்துல பிளேஸ் பண்ணால் இருக்குல்லே எனக்கு அதிகமான முக்கோணத்தோட ஏரியா வேணுன்றது எனக்கு தெரியணும். ஒரு 2 மீட்டர் இங்கே வச்சோம்னா கிடைக்கிற முக்கோணத்தோட ஏரியா அதிகமாக இருக்குமா, இல்லை 2 மீட்டர் இங்கே வச்சோம்னா ஏரியா அதிகமாக கிடைக்குமா, இல்லை இங்கே வச்சோம்னா கிடைக்கிற ஏரியா அதிகமாக இருக்குமான்றதை நான் அசியூம் பண்ணணும். அந்த அசம்ஷனுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஈஸியாக இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் என்னன்னு பாருங்கள். இந்த பாயிண்ட் முதல்ல இந்த ஸ்பேனில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த பாயிண்ட் என்னது, சிங்கிற பாயிண்ட்டு இந்த ஸ்பேனில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த ஸ்பேனோட டோட்டல் லென்த்து 10 மீட்ரு. இங்கே இருந்து 2 மீட்டர் தள்ளி இருக்குது. எங்கே இருக்குது, இந்த லெஃப்ட் சைடில் இருந்து, இது லெஃப்ட் சைடு இது ரைட் சைடு. ஓகேங்களா, லெஃப்ட் சைட்லேருந்து 2 மீட்டர் தள்ளி இருக்குது. லெஃப்ட் சைட்லேருந்து 2 மீட்டர் தள்ளி இருக்குது. அப்படின்றப்ப 2 மீட்டர் தள்ளி இருக்குது டிவைட் பை டோட்டல் லென்த்தால் பெருக்குங்க 10 மீட்டர் போட்டோம்னா எவ்வளோ, 0.2. ஆனால் டோட்டல் லென்த்தில் 0.2வால் பெருக்கணும்னா அந்த பாயிண்ட் தான் வந்து என்னது, இந்த பாயிண்ட். அந்த பாயிண்டில் தான் நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த 0.2 டோட்டல் லென்த்தில் லெஃப்ட் சைட்லேருந்து, ரைட் சைட்லேருந்து 0.8ஆல் பெருக்கினா அந்த பாயிண்ட் எனக்கு கிடைக்கிது. புரியுதுங்களா? இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது, டோட்டல் லென்த்தில் 0.2வால் பெருக்கினா லெஃப்ட் சைட்லேருந்து வந்துருச்சு. ரைட் சைட்லேருந்து 0.8ஆல் பெருக்கும் பொழுது ரைட் சைட்லேருந்து அந்த பாயிண்ட் எனக்கு கிடைக்குது. ஸ்பேனில் எப்படி அந்த பாயிண்ட் இருக்கோ அதே மாதிரி யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டரோடையும் அதே மாதிரி நான் ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி நான் என்ன பண்ணுறோம், ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அந்த பாயிண்ட் எப்படி இருக்குமா, ஸ்பேனில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குமா. இந்த டோட்டல் லென்த்தை, இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டரோட லென்த்தை 0.2வால் பெருக்குனா லெஃப்ட் சைட்லேருந்து அந்த பாயிண்ட் வரணும்.
அதே மாதிரி யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடோட லென்த்தை 0.8 பெருக்குனா அது ரைட் சைட்லேருந்து வரணும். ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? எப்படி இந்த பாயிண்ட் ஸ்பேனில் இருக்கோ அதே ரேஷியோவில் இந்த லென்த்தில் இன்னொரு பாயிண்ட்டை நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ 2 மீட்டர் இன்ட்டு பாயிண்ட் எவ்வளோ? 2 4 0.4. இது 1.6 அப்படின்றப்ப இங்கிருந்து 0.4 இங்கிருந்து 1.6 மீட்டர். ஓகேங்களா? அப்போ இதில் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து கரெக்டாக இந்த பாயிண்டில் இருக்க மாதிரி வச்சேன்னா அந்த இடத்துல கட் பண்ணுற முக்கோணம் தான் இருக்கலே அதிகமான வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தானே. இதில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். எந்த பாயிண்டில் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கேட்குறாங்களோ அந்த பாயிண்ட்டு ஸ்பேனில் எந்த ரேஷியோவில் இருக்கோ அதே ரேஷியோவில் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டரோடய நான் பிரிக்கணும். இந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 2 மீட்டர் 10 மீட்டரில் எப்படி இருக்குது? 2 மீட்டர் டிவைட் பை 10 மீட்டர் டோட்டல் லென்த்தால் டிவைட் பண்ணுறேன். 0.2 லெஃப்ட் சைட்லேருந்து 0.2 இருக்குது, ரைட் சைட்லேருந்து 0.8 இருக்குது. அதே மாதிரி யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டரோட லென்த்தில் 0.2 பிறகுனா 0.4லையும் 0.8 பிறகுறப்ப 1.6 ரெண்டையும் கூடனா 2 மீட்டர் கிடச்சிருச்சு. இந்த பாயிண்ட்டும் கரெக்டாக இதே ரேஷியோவில் பிரிஞ்சிருக்கு. கரெக்டாக இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து இந்த பாயிண்டில் ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த பாயிண்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டா எப்படி கிடைக்குது பாருங்கள். இப்படி கிடைக்குமா? இங்கேருந்து இதோட வேல்யூ எவ்வளோ? 0.4ங்களா? இங்கேருந்து இதோட வேல்யூ எவ்வளோ? 1.6 மீட்டருங்களா? இப்படி வச்சாதான் இது எப்படி பண்ணும்? இப்படியே கீழே இறங்கும், இது இப்படியே கீழே இறங்கும். இப்படி ஒரு ஏரியா கிடைக்குமா? இந்த ஏரியா தான் இருக்கலே என்னவா அதிகமான ஏரியாவாக இருக்க முடியும். ஒருவேளை இந்த 2 மீட்டர் நீங்கள் இங்கே கொண்டு வந்து வச்சிங்கன்னா அதிகமான ஏரியா இதுலேருந்து கட் பண்ணி எடுக்க முடியாது. இந்த மாதிரி இந்த ரேஷியோவில் கொண்டு வந்து வச்சால் மட்டும்தான் நமக்கு கீழே கிடைக்கிற ஏரியா இந்த 2 மீட்டர் இருக்கலையே அதிகமான மேக்ஸிமம் பாசிட்டிவ் கட் பண்ணி வெளியே எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். இப்போ இதுக்கான ஏரியா நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதான் இருக்கலையே அதிகமான வேல்யூவாக கிடைக்கும். அப்படின்றப்ப இந்த முக்கோணத்தை தனியாக எடுக்கிறேன், இந்த முக்கோணத்தை தனியாக எடுக்கிறேன். இப்போ இந்த முக்கோணத்தில் எவ்வளோ வேல்யூ இருக்குது? இங்கேருந்து 1.6 மீட்டர் இருக்குது. இந்த முக்கோணத்தில் இங்கேருந்து 0.4 மீட்டர் இருக்குது. அப்படின்றப்ப இந்த முக்கோணம் 2 முக்கோணமாக இதை பிரிச்சுக்கலாம். இங்கே ஒரு முக்கோணம் இருக்குது, இங்கே ஒரு முக்கோணம் இருக்குங்களா? ஓகே, இந்த முக்கோணத்தோட வேல்யூ 1.6 தான், இங்கோடையும் 1.6 தான். இங்கேருந்து இதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்ப்போம். ஆர்டினேட்டு இங்கேருந்து இதோட ஆர்டினேட் எவ்வளோ? 8 மீட்டர். ஓகேங்களா? இந்த ஆர்டினேட் எவ்வளோ? இங்கேருந்து 8 மீட்டர். இங்கேருந்து இதோட வேல்யூ எவ்வளோ? 2 மீட்டர் இருக்குது. நல்லா கவனிக்கணும், 2 மீட்டர் இருக்குது. அப்படின்றப்ப இங்கேருந்து நம்ம இது வரைக்கும் ஏரியா இதோட வேல்யூ எது வரைக்கும் போகுது? 1.6 மீட்டர் வரைக்கும் போகுது. 1.6 மீட்டர் வரைக்கும். இங்கேருந்து இது 0.4 வரைக்கும் போகுது. அப்படின்றப்ப இந்த ஏரியா தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இங்கேருந்து 8 மீட்டருக்கு இதோட ஹைட் 1.6 மீட்டர்னா இங்கேருந்து 1.6 மீட்டர் கழிச்சோம்னா இதோட வேல்யூ எவ்வளோ? 8 - 1.6ஓட வேல்யூ வந்து 6.4 மீட்டருக்கு இதோட ஆர்டினேட் எவ்வளோன்றதை நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ 8 மீட்டருக்கு 1.6 மீட்டர்னா ஹைட்டு கிடைக்குதுன்னா இங்கேருந்து 6.4 மீட்டருக்கு இதோட ஆர்டினேட் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.6 மீட்டர் இன்ட்டு 6.4 டிவைடட் பை 8 அடிச்சு போட்டோம்னா இதோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குதுன்னா 1.28 மீட்டர் கிடைக்குது. அப்படின்றப்ப இதோட ஆர்டினேட் 1.28, இதோட வேல்யூ 1.6 மீட்டர், இதோட வேல்யூ 1.2 மீட்டர். ஏன்னா பெண்டிங் மூமெண்ட்டில் வர ஆர்டினேட் எல்லாமே மீட்டரில் தான் கிடைக்கும். இதுக்கு நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி இந்த பக்கம் கண்டுபிடிக்கலாம். இங்கேருந்து 2 மீட்டரில் இதோட வேல்யூ வந்து 1.6 போகுது. அப்படின்றப்ப இங்கேருந்து 0.4 கழிங்க. 1.6லேருந்து 0.4 கழிச்சோம்னா ஓகேங்களா, இங்கேருந்து இதோட லென்த்து வந்து 1.6 மீட்டர்னு கிடைக்கும். அப்படின்றப்ப இங்கேருந்து 2 மீட்டருக்கு இதோட வேல்யூ 1.6 மீட்டர் ஹைட் ஏறுதுன்னா இங்கிருந்து 1.6 மீட்டருக்கு எனக்கு எக்ஸ் ஆர்டினேட் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.6 இன்ட்டு 1.6 டிவைட் பை 2 அடிச்சு போட்டோம்னா இதோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குதுன்னா 1.28 மீட்டர்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்படின்றப்ப இதோட வேல்யூ 1.28 மீட்டர். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ட்ரெபிசாய்டலோட ஏரியா மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ட்ரெபிசாய்டல் ஏரியா கண்டுபிடிச்சி ரெண்டையும் கூட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நம்ம இதுக்கான ஆர்டினேட்லாம் கண்டுபிடிச்சி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த ட்ரெபிசாய்டலோட ஏரியா கண்டுபிடிக்கிறேன். நமக்கு தெரியும் ட்ரெபிசாய்டலோட ஏரியா ½ இன்ட்டு A + B இன்ட்டு H. ஓகேங்களா? ½ இன்ட்டு ஏவோட வேல்யூ எவ்வளோனா இந்த இடத்துல 1.6 மீட்டர், B வந்து 1.28 மீட்டர். அப்படின்னா 1.6 மீட்டர் ப்ளஸ் 1.28 மீட்டர் இன்ட்டு ஹச்சோட வேல்யூ இந்த இடத்துல எவ்வளோ? இந்த ட்ரெபிசாய்டலோட பேஸ் எவ்வளோ? இந்த முக்கோணத்துக்கு 1.6 மீட்டர், இந்த முக்கோணத்துக்கு 0.4. அப்படின்றப்ப இதோட வேல்யூ 1.6 மீட்டர். ஓகேங்களா? அப்படின்னா அடிச்சு போட்டோம்னா இதோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குதுன்னா 2.304 மீட்டர் ஸ்கொயர்னு நமக்கு கிடைக்குது. ஏன்னா இங்கே ஒரு மீட்டர், இந்த ஆர்டினேட்டுக்கு ஒரு மீட்டர், மீட்டர் ப்ளஸ் மீட்டர் மீட்டர் கிடைக்கும் ஆன்சர். அதே மாதிரி இந்த ட்ரெபிசாய்டலுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இந்த ட்ரெபிசாய்டலோட பேஸ் வந்து 0.4, இதோட ஆர்டினேட் வச்சு பார்க்கலாம். இது ஒரு பார்க்க ட்ரெபிசாய்டல் ஷேப்பில் தான் இருக்குது. ½ இன்ட்டு இது 1.6 மீட்டர்,
இதோட வேல்யூ எவ்வளோனா 1.28 மீட்டர் தான் கிடைக்குது இதுக்கும். ஓகேங்களா, இன்ட்டு இதோட இது எவ்வளோனா 0.4 மீட்டர் தான். ஓகேங்களா, இது 0.4 தான். அப்படின்றப்ப 0.4 மீட்டர் இதை அடித்து போட்டோம்னா இதுக்கு ஆன்சர் எவ்வளோ கிடைக்குதுன்னா 0.576 மீட்டர் ஸ்கொயர். அப்படின்னா ரெண்டையும் கூட்டி போடலாம். கூட்டி போட்டோம்னா இதோட டோட்டல் ஏரியா நமக்கு கிடைச்சிரும். டோட்டல் ஏரியா எவ்வளோனா 2.88 மீட்டர் ஸ்கொயரில் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, நமக்கு தெரியும் இந்த ஏரியா கிடைச்சாச்சு. அது கூட இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டரோட லோடை பெருக்குன்ற பொழுது நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்படின்றப்ப ஃபைனல் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் 2.88 மீட்டர் ஸ்கொயர்டு இன்ட்டு 1 கிலோநியூட்டன் பர் மீட்டர். மீட்டர் கேன்சல் ஆயிரும். மீட்டர் ஸ்கொயரில் கேன்சல் ஆகிறப்போ ஒரு மீட்டர் கிடைக்கும். வர ஆன்சர் கிலோமீட்டர் மீட்டரில் கிடைக்கும். அப்படின்னா வர ஆன்சர் 2.88 கிலோநியூட்டன் மீட்டர். இதுதான் என்னது இந்த யூடிஎல். இந்த யூடிஎல் இங்கேருந்து கடந்து போகுது பார்த்தீங்களா. அப்போ இந்த பாயிண்ட் சியில் கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் அது எப்போ கிடைக்குன்னா இந்த பாயிண்டில் இந்த பக்கம் 1.6 மீட்டரும் இந்த பக்கம் 0.4 மீட்டரும் இருக்கும் பொழுது கிடைக்கும். அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இது கடந்து வருது பார்த்தீங்களா. கடந்து வரும்பொழுது இந்த இடத்துல 1.6 மீட்டரும் இந்த இடத்துல 0.4 இருக்கும் பொழுது 2.8ங்கிற மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் கிடைக்கும். இதை கடந்து போக 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 இதோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா இதோட ஐஎல்டி இப்படி இருக்குது. எந்த பாயிண்டில் 2 மீட்டர் நான் கட் பண்ணி வெளியே எடுக்கும் பொழுது மேக்ஸிமம் ஏரியா வெளியே எடுக்க முடியுமோ அதுதான் அதோட ஆன்சர். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா இந்த பாயிண்ட் சி எந்த ஃப்ராக்ஷனில் இந்த பீமில் இருக்கோ அதே மாதிரி நம்ம யூடிஎலையும் அதே ஃப்ராக்ஷனில் கட் பண்ணும் பொழுது நமக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா, இது இந்த பாயிண்ட் சி இங்கேருந்து 0.2 ஃப்ராக்ஷனில் இருக்குது. இந்த 2 மீட்டருங்கிறது 10 மீட்டரில் 0.2. அதே மாதிரி யூடிஎலையும் நான் அதோட லென்த்தில் 0.2ஆல் பெருக்கி அந்த பாயிண்ட் எங்கே இருக்கோ அதை அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணும்பொழுது நமக்கு அந்த மாதிரி ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும். ஓகேங்களா, ஷார்ட்டர் தென் ஸ்பேன் ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா, அந்த மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்க முடியுது. அந்த ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சி அந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் எப்பயும் போல் சிம்பிள் கால்குலேஷன் தான். நம்ம 7வது 8வதுல போடுவோம்ல கணக்கு, அது மாதிரி சின்ன சின்ன கணக்குகள் தான். ஓகேங்களா, அந்த முக்கோணத்தோட ஆர்டினேட் கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா ஏதோ ஒரு பாயிண்டில் ஷார்ட்டர் தென் ஸ்பேன் இருக்கும்பொழுது அந்த பாயிண்டில் எவ்வளோ மேக்ஸிமம் பாசிட்டிவ் கிடைக்கும், ஷியர் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் நெகட்டிவ் கிடைக்கும், மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது அதே கொஸ்டினில் எப்படி கேட்பாங்கன்னா வாட் இஸ் த அப்சல்யூட் மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் கேட்பாங்க. பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸு, அப்சல்யூட் மேக்ஸிமம் நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் கேட்கலாம், அப்சல்யூட் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட். ஓகேங்களா, அப்சல்யூட் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட். இப்போ பாருங்கள் இது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அப்சல்யூட்ன்ற மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா எந்த ஒரு பாயிண்ட்டுமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பாயிண்ட் எங்கே இருக்குன்றதை மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, பாயிண்ட் எங்கே இருக்குன்றதை நம்ம தான் கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எப்பயும் போல் அப்சல்யூட் மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வந்து பார்ப்போம். பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் எப்பயும் எந்த இடத்துல கிடைக்கும், எப்படி சிங்கிள் ரோலிங் லோடு கிடைக்குமோ அதே லோடு தான், அதே மாதிரி தான் கிடைக்கும். கரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கும் ஜஸ்ட் இந்த பக்கம் தான் கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ தான் பாசிட்டிவ் முக்கோணம் கிடைக்கும் நமக்கு. ஷியர் ஃபோர்ஸுக்கு கண்டுபிடிக்கிறேன் இப்படி கிடைக்கும் பாசிட்டிவ். ஓகேங்களா, இதோட ஃப்ராக்ஷன் எவ்வளோ வரும் 1ங்கிறது நமக்கு கிடைக்கும். நமக்கு தெரியும் ஷியருக்கு நம்ம ஐஎல்டி கண்டுபிடிக்கும் பொழுது A/L B/Lனு போடுவோம். ஏவோட வேல்யூ 10 10 1 கிடைச்சிரும். ஓகேங்களா, இது ஐஎல்டி ஃபார் பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸுக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த முக்கோணத்தில் நான் என்னோட 2 மீட்டர் இருக்கிற என்னோட யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டரோட நகர்த்திட்டு போயிட்டே இருக்கேன். அப்போ எந்த பாயிண்டில் வைக்கும்பொழுது இந்த முக்கோணத்துலேருந்து மேக்ஸிமம் கட் பண்ணி எடுக்க முடியும், கண்ணை மூடிட்டு சொல்லலாம் இந்த இடத்துல தான். ஓகேங்களா, இந்த முக்கோணத்தை கட் பண்ணும்போது தான் மேக்ஸிமம். ஒருவேளை இந்த முக்கோணத்தை கொண்டு போய் இந்த இடத்துல வச்சேன்னா என்ன ஆகும், கிடைக்கிற இந்த இடத்துல இவ்வளோ வேல்யூ 2 மீட்டர் கட் பண்ணி எடுத்தோன்னா கண்டிப்பாக இதை விட இதோட வேல்யூ கம்மியாக தான் கிடைக்கும். என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படின்றப்ப கண்டிப்பாக இதோட மேக்ஸிமம் எந்த பாயிண்டில் இருக்கோ அங்கேருந்து 2 மீட்டரில் நான் ப்ளேஸ் பண்ணேன்னா அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய முக்கோணத்தோட வேல்யூ இருக்கலே அதிகமாக கிடைக்கும். அதான் ஆன்சராக கிடைக்கும். இப்போ இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இங்கேருந்து இதோட வேல்யூ 10 மீட்டருக்கு இதோட வேல்யூ 1னா இங்கேருந்து இதோட ஐஎல்டி எவ்வளோ, இங்கே 2 மீட்டர் போயிடுச்சு. ஏன்னா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டரோட லென்த் வந்து 2 மீட்டர். ஓகேங்களா, 2 மீட்டர் போயிடுச்சுன்னா மீதி பேலன்ஸ் 8 மீட்டர் தான் இருக்கும். 8 மீட்டருக்கு இதோட ஆர்டினேட் எவ்வளோனா 0.8. அப்படின்றப்ப இதோட ஏரியா கண்டுபிடிக்கலாம். 1/2 × 1 + 0.8 × 2 மீட்டர் போட்டோம்னா இதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 1.8 மீட்டர்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இதையும் நம்ம யூடிஎலோட அந்த லோடையும் பெருக்குனா ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். யூடிஎலோட லோடு 1 kN/m × 1.8 மீட்டர் கேன்சல் பண்ணி போட்டோம்னா 1.8 kN அதுதான் பாசிட்டிவ் கிடைக்குது. இதுதான் மேக்ஸிமம் அப்சல்யூட் மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ். அதோட வேல்யூ 1.8 kN. அது எந்த பாயிண்டில் கிடைக்கும், அட் பாயிண்ட் இந்த பாயிண்ட் ஏல கரெக்டாக இந்த பாயிண்டில் கிடைக்கும். ஓகேங்களா, ஏன்னா இந்த பாயிண்ட்டு தான் நம்ம ஐஎல்டி கண்டுபிடிச்சிருக்கோம்.
அந்த பாயிண்டில் நமக்கு மேக்ஸிமமாக கிடைக்கும். ஓகேங்களா? மாதிரி நம்ம இப்போ அப்சல்யூட் மேக்ஸிமம் நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் எப்படின்னு பார்ப்போம். நமக்கு எப்பயும் போல் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். மேக்ஸிமம் நெகட்டிவ் இதை அழிச்சிடலாம், லோடிங் அழிச்சிடலாம். மேக்ஸிமம் நெகட்டிவ் எந்த இடத்துல கிரியேட் ஆகும்? இந்த பாயிண்டில் தான் கிரியேட் ஆகும். எப்பயும் போல் இந்த இடத்துல நெகட்டிவ் முக்கோணம் இந்த பாயிண்டில் தான் இருக்கும். நெகட்டிவ் இதோட வேல்யூ ஆர்டினேட் ஒன்று தான் கிடைக்கும். இது ஃபார் ஐஎல்டி ஃபார் நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ். ஓகேங்களா? மேக்ஸிமம் நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ். ஓகேங்களா? அட் பாயிண்ட் பி கரெக்டாக இந்த ரியாக்ஷன் இந்த பாயிண்ட் கிட்ட தான் நமக்கு கிடைக்கும். அது ஏன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ இந்த 2 மீட்டரை எந்த இடத்துல கொண்டு வந்து பிளேஸ் பண்ணால் இருக்குல்லையே அதிகமான முக்கோணத்தோட ஏரியா எனக்கு கிடைக்கும்? கண்டிப்பாக இந்த இடத்துல தான். ஓகேங்களா? அப்படின்றப்ப இந்த பாயிண்டில் வைக்கும்பொழுது இந்த இடத்துல தான் எனக்கு கண்டிப்பாக மேக்ஸிமமாக கிடைக்கும். ஓகேங்களா? இங்கேருந்து இதோட வேல்யூ 2 மீட்டர். அப்படின்னா இதோட ஆர்டினேட் கண்டுபிடிக்கலாம். இங்கேருந்து 10 மீட்டர் தள்ளி போனோம்னா இதோட வேல்யூ 1னா இங்கேருந்து இதோட வேல்யூ எவ்வளோ? 8 மீட்டர். ஓகேங்களா? இங்கேருந்து 8 மீட்டர் தள்ளி போனால் இதோட வேல்யூ 0.8. அப்போ எப்பயும் போல் நம்ம இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கலாம். 1/2 இன்ட்டு 1 + 0.8 இன்ட்டு 2 மீட்டர் அடித்து போட்டோம்னா 1.8 மீட்டர். போட்டோம்ல அதே மாதிரி தான் 1.8 மீட்டர் தான் கிடைக்குது. அதே வேல்யூ தான் நமக்கும் இப்பயும் கிடைக்கும். இப்போ 1.8 மீட்டர் இன்ட்டு நம்ம லோடிங் 1 கிலோமீட்டர் மீட்டர் அப்படின்னா 1 கிலோமீட்டர் பர் மீட்டர் இன்ட்டு 1.8 மீட்டர் கேன்சல் பண்ணி போட்டோம்னா 1.8 கிலோமீட்டர். இதுதான் என்னது? அப்சல்யூட் மேக்ஸிமம் நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ். ஓகேங்களா? இதுதான் மேக்ஸிமம் நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ். இந்த பாயிண்ட் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதோட வேல்யூ 1.8 கிலோமீட்டர், நெகட்டிவ்லையும் பாசிட்டிவ்லையும் அதே தான் கிடைக்குது. அந்த பாயிண்ட் என்ன தான் இருக்கும்? அட் பாயிண்ட் பி இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ நம்ம அப்சல்யூட் மேக்ஸிமம் பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சோம், அப்சல்யூட் மேக்ஸிமம் நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது அப்சல்யூட் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட். அப்சல்யூட் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எந்த பாயிண்ட்ல கிரியேட் ஆகுன்றதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் லோடை கொண்டு வந்து பிளேஸ் பண்ணி அதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். எப்பயுமே ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடுன்னு வந்துட்டாவே அப்சல்யூட் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்டு அது ஷார்ட்டர் தென் ஸ்பேனாக இருந்தாலும் சரி, லாங்கர் தென் ஸ்பேனாக இருந்தாலும் சரி, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடுன்னு வந்துட்டாவே அப்சல்யூட் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் மிட் பாயிண்டில் தான் கிரியேட் ஆகும். முடிஞ்சு போச்சா? அந்த ஸ்பேனோட மிட் பாயிண்ட் எங்கே இருக்குது? இங்கேருந்து 5 மீட்டரு, அதே மாதிரி இங்கேருந்து 5 மீட்டர். வேல்யூ முடிஞ்சிச்சுங்க, அவ்வளோதாங்க. அப்படின்றப்ப இங்கேருந்து 5 மீட்டர் இந்த பாயிண்ட் தான் வச்சுக்கலாம். இது ஒரு பாயிண்ட் சீன் வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் தான் அப்சல்யூட் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் கிரியேட் ஆகுமா? ஃபஸ்ட்டு வந்து அப்போ அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பெண்டிங் மொமெண்ட்டுக்கான ஐஎல்டி வரையலாமா? ஐஎல்டி எப்படி வரும்? அந்த பாயிண்ட்டுக்கு ஹையஸ்ட்டாக வரும், இருக்க 0 ஆகிடும். இங்கே 0, இங்கே 0. இதோட ஆர்டினேட்டோட வேல்யூ என்னது? A × B / L. AB / L. ஏவோட வேல்யூ 5 மீட்டர், பியோட வேல்யூ 5 மீட்டர், லென்த் 10 மீட்டர். அடிச்சு போட்டோம்னா 2.5 மீட்டர்னு கிடைக்கும். அப்படின்றப்ப இந்த ஆர்டினேட்டோட வேல்யூ எவ்வளோ? 2.5 மீட்டர். எப்பயுமே பெண்டிங் மூமெண்ட்டுக்கான ஐஎல்டி ஆர்டினேட் மீட்டரில் தான் கிடைக்கும். ஓகேங்களா? மிட் பாயிண்ட்டுக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்த விஷயம் என்னன்னா, நம்மளோட லோடு எப்படி இருக்குது பாருங்கள். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு, அதோட லென்த் வெறும் 2 மீட்டர் தான். அதோட வேல்யூ வந்து ஒரு 1 kN/மீட்டர். ஓகேங்களா? இப்போ இந்த 2 மீட்டரை இந்த பாயிண்டில் எப்படி கொண்டு வந்து வச்சோம்னா இருக்கலையே மேக்ஸிமம் வேல்யூ எனக்கு வேணுன்றதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நம்ம முதலே பார்த்தோம், ஏதோ ஒரு பாயிண்டில் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வேணும்னா அந்த பாயிண்ட் அந்த ஸ்பேனில் என்ன ஃப்ராக்ஷனில் கட் பண்ணுதோ, லெஃப்ட் சைட்லேருந்தும் ரைட் சைடில் இருந்தும், அதே மாதிரி அந்த லோடுலேயும் அந்த பாயிண்ட் அதே ஃப்ராக்ஷனில் கட் பண்ணுற மாதிரி ஒரு பாயிண்ட்டை வைக்கணும். நமக்கு தெரியும் இங்கிருந்து 5 மீட்டர், இங்கிருந்து 5 மீட்டர், கரெக்டாக மிட் பாயிண்டில் இருக்குது. ஓகேங்களா? 5/10 0.5 தான். பி 5/10 0.5 தான். அதே மாதிரி என்ன பண்ணணும்? இந்த இடத்துல 2 மீட்டர் இருக்கா? 2 மீட்டரை 0.5 பெருக்குங்க. 0.5 அப்படின்னா 1 மீட்டர். கண்டிப்பாக இதோட மிட் பாயிண்ட் தான். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டும் இந்த ஸ்பேனை கரெக்டாக லெஃப்ட்லேயும் மிடில் கட் பண்ணுது, ரைட்லேயும் மிடில் கட் பண்ணுது. அதே மாதிரி இந்த யூடியிலையும் நான் கரெக்டாக ரைட்லேருந்து மிடில் கட் பண்ணுறேன், லெஃப்ட்லேருந்து மிடில் கட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட் எப்படி இந்த ஸ்பேனில் கட் பண்ணுதோ அதே மாதிரி இங்கேயும் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாயிண்ட்டு மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ண எப்படி இருக்குது பாருங்கள். கரெக்டாக கொண்டு வந்து வச்சுட்டேன். இங்கேருந்து 1 மீட்டர், இந்த மீட்டர்லேருந்து இங்கேருந்து 1 மீட்டர், இங்கேருந்து 1 மீட்டர், டோட்டல் 2 மீட்டர். ஓகேங்களா? சிம்பிள் தான். இதை வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்னா, மிட் பாயிண்டில் தான் கரெக்டாக ஆக்ட் ஆகும். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டரோடைய மிட் பாயிண்ட்டுக்கும் இந்த பக்கமும் சரிசமமாக வச்சிட்டோம்னா கிடைக்கும். ஓகேங்களா? சிம்பிளாக முடிஞ்சா. இப்போ இதுக்கு நேராக கீழே இருக்க வேல்யூ இந்த இடம். ஓகேங்களா? இப்படி கட் பண்ணால் தான் இந்த முக்கோணத்துலேருந்து மேக்ஸிமமான வேல்யூ கட் பண்ண முடியும். இதே 2 மீட்டர் இங்கே கொண்டு போய் வச்சோம்னா வைங்களேன், மேக்ஸிமம் வேல்யூ கட் பண்ணி எடுக்க முடியாது. வேல்யூ கிடைக்கும், ஆனால் அதிகமான வேல்யூவாக வராது. ஓகேங்களா? அப்படின்றப்ப இங்கேருந்து 1 மீட்டர், இந்த மேக்ஸிமம் வந்து 1 மீட்டர், டோட்டல் 2 மீட்டரில் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நமக்கு தெரியும் இங்கேருந்து இதோட வேல்யூ 5 மீட்டர், அங்கேருந்து 1 மீட்டர் போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது 4 மீட்டர். 5 மீட்டருக்கு இதோட ஆர்டினேட் 2.5 அப்படின்னா 4 மீட்டருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். 5 மீட்டருக்கு இதோட வேல்யூ 2.5 மீட்டர். அப்படின்றப்ப எனக்கு 4 மீட்டரில் வேணும். 4 மீட்டர் = எக்ஸ்னு வச்சுக்கிறேன். x = 2.5 மீட்டர் × 4 மீட்டர் / 5 மீட்டர். அடிச்சு போட்டோம்னா இதோட வேல்யூ 2 மீட்டர்னு கிடைக்குது. ஓகேங்களா? இதோட வேல்யூ 2.
அதே மாதிரி தான் இந்த பக்கமும் சேம் தான். ஏன்னா இந்த பக்கமும் எந்த ஒரு மாறுதலும் கிடையாது. இங்கே 5 மீட்டர், இங்கேருந்து 1 மீட்டர் தள்ளி 4 மீட்டர், இதோட வேல்யூ 2 மீட்டர்னு கிடைக்குது. அப்படின்றப்ப இந்த ஒரு ட்ரெபிசாய்டல் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஏரியா ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கிறேன். ஆஃப் இன்ட்டு A + B பெருக்கல் லென்த்துன்னு கண்டுபிடிக்கலாம். ஆஃப் இன்ட்டு ஏவோட வேல்யூ இங்கேருந்து 2.5 மீட்டர், பியோட வேல்யூ 2 மீட்டர், லென்த்து வந்து எப்பயும் போல் இங்கேருந்து 1 மீட்டர். ஓகேங்களா, இந்த ட்ரெபிசாய்டலோட பேஸோட வேல்யூ 1 மீட்டர். அடித்து போட்டோம்னா இதோட வேல்யூ எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 2.25 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, இது ஒரு மீட்டர், இது ஒரு மீட்டர் ஸ்கொயர். இந்த ட்ரெபிசாய்டலுக்கு 2.25னா அதே மாதிரி சேம் இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ட்ரெபிசாய்டல் இருக்குது, அதுக்கு ஒரு 2.25 கிடைக்கும். அப்படின்னா ரெண்டையும் கூட்டினோம்னா 4.5 மீட்டர் ஸ்கொயர்டு கிடைக்குது. ஓகேங்களா, இது மீட்டர் ஸ்கொயரில் கிடைக்கும் இந்த ஆர்டினேட்டு. ஓகேங்களா, இந்த ஆர்டினேட்டில் இதோட ஏரியா 4.50 மீட்டர் ஸ்கொயரில் கிடைக்குது. அப்படின்றப்ப இதையும் இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடையும் பெருக்குனா நமக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் கிடைச்சிடும், அப்சல்யூட் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட். அப்படின்றப்ப 4.50 மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு 1 கிலோநியூட்டன் பர் மீட்டர். இந்த மீட்டரையும் இந்த மீட்டர் ஸ்கொயர் இருக்க ஒரு மீட்டரும் கேன்சல் ஆயிரும், வர ஆன்சர் கிலோநியூட்டன் மீட்டரில் கிடைக்கும். அப்படின்றப்ப 4.5 இன்ட்டு 1 4.50 கிலோநியூட்டன் மீட்டர். இதுதாங்க அப்சல்யூட் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட். ஓகேங்களா, எந்த பாயிண்ட்டும் கொடுக்க மாட்டான், எதுவுமே கொடுக்க மாட்டான், சிம்பிளாக அப்சல்யூட் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் கொடுத்துருவோம். நம்ம தான் கண்டுபிடிக்கணும் எந்த இடம்னா மிட் பாயிண்ட்டுன்னு ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடணும். அந்த மிட் பாயிண்ட்டுக்கு நம்ம யூடிஎல் வரையணும், அது ஐஎல்டி வரையணும். அந்த ஐஎல்டியில் லோடை கொண்டு வந்து கரெக்டாக இந்த பக்கம் சேமாக இருக்க மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னா கிடைக்கிற வேல்யூ தான் அப்சல்யூட் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட். அது எந்த பாயிண்ட்னா கரெக்டாக மிட் பாயிண்ட், யூடிஎல்னாவே மிட் பாயிண்டில் தான் இருக்கும். இந்த ஐஎல்டி எப்பயும் பாசிட்டிவில் தான் இருக்கும். நமக்கு தெரியும் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் பாசிட்டிவில் தான் கிடைக்கும், ஷியர் தான் நெகட்டிவ் பாசிட்டிவ் மாறி வரும். அதனால் கண்ணை மூடிட்டு நம்ம போட்டுடலாம். ரொம்ப சிம்பிள் தான், 4.5. இது மாதிரி எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் சிம்பிளாக ஆன்சர் கொண்டு வந்துட முடியும். ஓகேங்களா.